மார்கழி திங்கள். மார்கழி திங்கள், திங்கள்னா மாதம், அதாவது சாந்திரமானத்தில் சந்திரோதயத்திலேருந்து கணக்கு பண்ணுவா. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் சந்திரன் அப்படியே பூர்ணமாக பிரகாசிக்கிறான். இந்த சந்திரனை வெறுத்த காலம் ஒன்று உண்டு. தமிழில் கற்பியல் களவியல் ரெண்டு சொல்லுவான். களவியல்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணி, பெண்கள் ஆண்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, அதே பொண்ணு தான், வேற மாத்திரத்தில். இந்த அசத்தான காதலில் ஒருத்தரை பட்டு விட்டுட்டு போகிறது இல்லை, அவளே தான் கல்யாணம் பண்ணி போகிறான். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு தெரியாது சந்திக்கிறாள், அதுக்கு களவியல்னு பேர். அப்போது டார்ச் கூட கையில் எடுத்து போக மாட்டான், இருட்டில் தான் போயிட்டு வருவான். அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜாம் ஜாம் பகல் வெள்ளையே வருவா இல்லையா. இதே தம்பதிகள் தானே சத்த நாளைக்கு முன்னாடி இருட்டில் போடுவா, இப்போ ஏன் வெளிச்சத்தில் வர்றான்னு கேட்டால் அப்போ உலக மாதிரியே கல்யாணம் ஆகலை, அதனால் வெளிச்சத்தில் வரல. ஆனால் வெளிச்சத்துக்கு வந்துடுத்துது, இவாளுக்கு வெளிச்ச மாட்டாவது விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடுத்து, கல்யாணம் ஆயிடுது. அதே போல் தான் இங்கே கொந்தளமாக்கி நந்தகோபாலன் கிடைத்தவர்களுக்கே கொந்தளமாக்கி பறக்கழித்த நந்தகோபாலன் நந்தகோபாலன் கிடைத்தலுக்கே நள்ளிருட்கண் உயிர்த்தவன் என்னை, இதே ஆண்டாள் சொல்ற. அந்த கொந்தளமாக்கி பறக்கழித்து இந்த பெண்கள் கொண்ட பாவாடை கிழிச்சு சொக்காயை கிழிச்சு இந்த மாதிரி இப்போ உபதிரம் பண்ணானே நந்தகோபாலுடைய பிள்ளை கண்ணன், அவருடைய கடைவாசலுக்கு ராத்திரியே கொண்டு விடுங்கன்னு அது ராத்திரி கேட்டேன். இப்போ என்னன்னா எல்லாருமே ஒத்துண்டு நீங்களும் கண்ணமா சேர்ந்து யமுனிக்கு போகணும்னு சொன்னா விட்டு இப்போ எதுக்காக பயப்படணும்? அதனால் பூர்ண சந்திரன் அந்த மாதிரி பிரகாஷ். மார்கழி திங்கள் மதிந்திருந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரழீர். நீராடப் போதுவீர், நீராட்டம் பகவான் சம்ஸ்லேஷம், இதெல்லாம் நிறைய நிர்வாகம் கேட்டிருக்கோம். அந்த பகவானை அனுபவிக்கணும், யாருக்கு ஆசை இருக்கோ வருங்க. 12 மட்டுமா தான் வரணும், கிராப் இருக்கா வரக்கூடாது, குடுமி இருக்கா தான் வச்சுக்கணும், அந்த ஒரு நியமம் இல்லை. நியமம் இல்லைன்னு சர்வாத்மா நியமத்தை விட்டே நினைக்க வேண்டாம். பகவானை அனுபவிப்பதற்கு சில தெய்வங்களில் வர்ணாசிரமங்கள் கட்டாயம் போகணும். இப்போ தான் ஜிஎஸ் சுவாமி சாச்சார், அங்கங்கே நீங்கள் ஹிந்து தர்மத்தை விடக்கூடாது. திருமணம் போனால் பரியாசம் பண்ணுறான், திருமணம் வச்சா கண்ணங்கரையில் இருக்கணும், ஒரு பரியாசம் பண்ணுறான். உடம்பெல்லாம் செங்கலை போட்டு தேய்ச்சி சோப்பு போட்டு தேய்ச்சா கருப்பு போகுமா? அந்த கருப்புன்னு பரியாசம் பண்ணால் சாரும் சரி நம்ம கருப்பாக பிறந்திருக்கோம், அதான் பரியாசம் பண்ணு போகிறோம் இல்லையா. அது திருமணம் ஜென்மாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னு போகணும் இல்லையா. மனுஷார் வச்சுன்னு போனால் பரியாசம் பண்ணுறான்னா, சூர்யார் வச்சுன்னு போனால் பரியாசம் பண்ணுறான், எது போதெல்லாம் பரியாசம் பண்ணுறான். அதுக்காக ஆர்டர் அன்னைக்கு மாற்றிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 4 நாள் செந்தாப்பில் போனவனாக்க அவனே பரியாசத்தை விட்டுருவான். இப்போது இதே சமயத்தில் அவன் தொழுவு பண்ணுறான், நாம் சந்தியாவனம் பண்ணுறான்னு இருக்கும். ரயிலில் போனால் நம்ம மனுஷா சந்தியாவனம் பண்ணுறதில்ல, அவன் தொழுவு பண்ணுறான், அதை பார்த்து எதாவது பரியாசம் பண்ணுறாளா? இவன் சந்தியாவனம் பண்ணால் பரியாசம் பண்ணி சந்தியாவத்தை விட்டுறான். யார் பரியாசம் பண்ணால் பண்ணிட்டு போடுவேன். அந்த மாதிரி பயம் இல்லாமல் அது சுவாமி சொதர்மே நிதனம் செய்யான்னு அது பரியாசம் பண்ணாலும் கல்லால் அடித்தாலும் சரி, நம்ம தர்மத்தை நம்ம விடக்கூடாது. அந்த மாதிரி தைரியம் இருந்துருத்தோன்னா ஒரு 4 நாள் பரியாசம் பண்ணி பயமும் இருந்துருவான் இல்லையா. அந்த மாதிரியாக இதுக்கு என்ன அதிகாரம்னு கேட்டால், நீராட போதுவீர் போதுவினோ, பகவானோட சேர்ந்து அனுபவிக்கணும் ஆசை இருக்கும் அத்தனை பேரும் வரலாம். கோஷ்டிக்கு வந்தால் கொஞ்சம் பஞ்சகச்சத்தோடு வரணும், கச்சத்தோடு வரணும்னு சொல்கிறேன். இங்கேயும் அப்படி தான் இல்லையா. ஆனால் வந்து ஆஃபீஸில் இருக்காருன்னா அப்புறம் அதுக்கு முன்னாடி உட்காரவாளாவது கொஞ்சம் கச்சம் வேஷ்டியோடு இருந்து தான் தேவை. அதனால் எல்லாரும் போகணும். அதே சமயத்தில் என்னையும் கொஞ்சம் காப்பாற்றணும் எல்லாரும். அதாவது நீங்கள் பண்ணுற தப்பு கச்சம் இல்லாமல் மனுஷார் இல்லாமல் கல்யாண பெண்களோ புருஷோட வந்தால் சச்சேர ஸ்நானம் பண்ணும் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த குளிரில் எங்கள் ஊராக இருந்தால் கூட தேவையில்லை, இங்கே நான் எத்தனை தூரம் முழுக முடியும்? அதனால் கொஞ்சம் நியமம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இதை காட்டிலும் நியமங்கள்லாம் இருந்துட்டு கடைசியில் பகவத் இச்சை இல்லைன்னு அவள் அனதிகாரிகள். அதனால் இந்த வர்ணாசிரம தர்மங்களும் முக்கியம்தான். அதுக்கு மேற்பட்டு பகவானுடைய அனுபவத்தை ஆசைப்படும். நீராட போதுவீர் போதுமினோ நேரழீர், ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ண. மேலே எல்லாம் சொல்கிறேன். இப்போ சொர்க்காதிகள்லாம் ஆசைப்பட்டோம்னா அந்த சொர்க்காதி கர்மானுஷ்டானங்களை பண்ணுறதுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஜாதபுத்திரா கிருஷ்ணகேசா அக்னின் ஆத்மதீதா, ஜோதிஷ்டோம யாகம் பண்ணுறதுனாக்க தலை நிறைக்காமல் இருக்கணும், பிள்ளை பிறந்திருக்கணும், 3 வருஷத்துக்கு வேண்டிய தானியம் ஆற்றுல இருக்கணும்னு சொல்கிறேன். அப்படிலாம் அது புரஸ்சாரங்களாம் சொல்லிருக்கு. இப்படி மற்றவங்களாம் சொல்லி அதை பண்ணு சொல்கிறது. இது ஒன்றுமே சொல்லி என்ன, இதுதான் ரொம்ப ரசமான விஷயம். அப்பிராப்த விஷயமானதுனாலே புரஸ்சாரம் போகணும். அதாவது தகப்பனாரை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்கு உயில் எழுதி வைக்க வேண்டாம். எங்கள் அப்பாவுக்கு சுற்றுலா பண்ணுறேன், நீ எனக்கு சுற்றுலா பண்ணலாம், இதை ரைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுமா. இன்னொரு மனுஷன் போய் சுற்றுலா பண்ணுறேன்னா சரி ஒன்று நான் வேலைக்காரனா வச்சுக்கிறேன், என் ஆற்றுல நீ இருந்து எனக்கு வேண்டிய சுற்றுலாம் பண்ணலாம்னு எழுதி தரணும். அப்பா வந்தால் பண்ண வேண்டாம் பாருங்க. இது சொரூப பிராப்தமான கைக்குமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம், ஒரு புரஸ்காரமும் வேண்டாம். இதுக்கு நமக்கு உரிமை உண்டு. சொர்க்காதிகள்லாம் நமக்கு அப்படி பிராப்தம் இல்லை. ஆனால் அதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. பகவானை திருப்தி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். பரிவில் ஈசனை பாடி விருவிது மேவல் ரொம்ப சுலபம். இதே தேவதாந்திரர்கள் கூட அத்தை கொண்டா இத்தை கொண்டான்னு கேட்பார், பெருமாள் எல்லாம் கேட்பார். அந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட விஷயம் ஏற்படும். நீராட போதுவீர் போதுவினோ நேரடீர், அந்த கூப்பிடுற பாருங்க, அந்த பொண்ணை பத்மா, அப்புறம் இந்த ராசாகுது அப்படியே பேர்ல நேரடியீர்,
அப்படி நேரடி ஆச்சரியமான ஆபரணங்களை உடையவர். என்ன ஆபரணம்? தாறுமாறா பூட்டின்ற காலம் ஆபரணத்தை. நீராட போதுவீர் போதுவினோ நேரடியர் சீர்மல்குமாய்ப்பாடு செல்வ சிறுமீர்கள் நேரடியர் சிறுமீர்கள். இந்த பிரத்தானுஷ்டானம் மட்டும் வயசான கழவாடலாம் முடியாது இல்லையா, அவள்லாம் வரல. அந்த கிருஷ்ணனுக்கு தகுந்தாப்புல ஒத்த பருவம் உடையவள். துல்லிசீல வயோ பத்தாம் அவனுக்கும் சின்ன வயசு, அவனுக்கு தகுந்தாப்புல இவளுக்கும் சின்ன வயசு. அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கோமே. நந்தகோபுரத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் நிறைய பேர் இருக்கா. ஆனாலும் கிருஷ்ணனோட ஈடு கொடுக்க முடியாத வயசு அவளுக்கு. கிருஷ்ணன் கொஞ்சம் குடும்பம் ஓடினான்னு சரி, அவளுக்கு ஓடி வர முடியாது. அந்த கிருஷ்ணனுக்கு ஈடு கொடுக்க முடியாத வயசு நமக்கு இருக்கே, அது பெரிய பாக்கியம் இல்லையா? நான் நினச்சிக்கிறேன், வர வர அசித்தி அதிகமாக இருக்கு. பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க முடியல, நம்பி செய்ய சமர்ப்பிக்க முடியல. இந்த மாதிரி வயசு ஆயிடுச்சுன்னா கைங்கரியம் குறைஞ்சி போடும்போதேன்னு பயப்படுறேன் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோத்தோடு இருந்து கைங்கரியம் பண்ணால் ரொம்ப ரசமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி செல்வ சிறுமியர்கள் எங்கள் லட்சுமி நரசிம்மன் இருக்காரு, எல்லா பெருமாளும் அழகுதான். நீங்கள் லட்சுமி நரசிம்மனை வந்து சேவிக்கணும் எல்லாரும். அந்த அற்புதமான அந்த 2 கடுக்கன், அந்த அங்காந்த ஒரு திருவாய் சின்ன பெருமாள் தான். எல்லா திவ்ய தேம்பருடைய அழகையும் அங்கே சேவிக்கலாம். இந்த பெருமாளுக்கு இருக்க அதிர்ஷ்டத்து போல அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடையாது. தினப்படி பாரு, நிறைய சேவார்த்திகள், போகிற ஊர்லாம் சேவார்த்திகள், ஆயிரக்கணக்கான சேவார்த்திகள், அங்கங்கே பெருமாளுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் சேர்றது. செல்வப்பிள்ளை இருக்காருங்க, அவர் எதுவும் நான் ஸ்தோத்திரம் பண்ணால் அவங்கெல்லாம் கோபம் வரலமோன்னுவோம். அது இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் லட்சுமி நரசிம்மனுடைய அழகு ரொம்ப அற்புதமான அழகு. அந்த அவருக்கு வீடு கொடுக்குறதுக்கு ஒன்றும் சக்தி வரும் இல்லையா? காத்தால் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்துடணும் காத்தால். அந்த மாதிரி செல்வ சிறுவீர்கள் அவன் சிறுவன், அவன் யசோத இளம் சிங்கம். அது இளம் சிங்கம், நீங்கள் சிறுமீர்கள். அதுவும் சிறுமிகளாக இருந்து சீமை கொடுத்துருந்தா பிரயோஜனம் இல்லை, சிறுமிகளாக இருந்து மதுரையில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. மதுரைக்கு அதுக்கும் 8 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். சிறுமிகள் தான் செல்வ சிறுமிகள். செல்வம் பகவத் பக்தி. அந்த பகவத் பக்தி இருந்தாலும் செல்வம் உங்களுக்கு இருக்கு, அது மதுரையில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆய்ப்பாடி செல்வ சிறுமிகள், அந்த திருவாய்ப்பாடிலேயே அவதரிச்சிருக்கீங்களே, பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்படின்னு அவளை கூப்பிடுறான். அதுவும் எப்படிப்பட்ட சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமிகள். சீர்னா பகவத் குணங்கள். அந்த பகவானுடைய கல்யாண குணங்கள்லாம் ரொம்ப பிரகாசிக்கிறதான் இந்த அயற்பாடியில். அங்கே வந்து தன்னுடைய சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், மார்த்தம், ஆர்ஜம், சௌஹார்தம் எல்லாத்தையும் வழிகோட்டுறான். அங்கே வைகுண்ட லோகத்தில் பார்த்தா அந்த பரத்துவம் ஒன்று தான் தெரியும். அங்கே சுவாமி சாய்க்கல் சௌசீல்ய வாத்சல்ய, மார்த்தவ, ஆர்ஜவ, சௌஹார்த, சாமிய, காருண்ய, மாதுரிய, காம்பீரிய, ஔதாரிய, சாத்துரிய, ஸ்தைரிய, தைரிய, சௌரிய பராக்கிரமங்கள்லாம் பிரகாசிக்கிறது இங்கே தான். ஞான சக்தி, பல, ஐஸ்வர்யங்கள்லாம் அங்கே வைகுண்ட லோகத்தில். மீதி எல்லாம் பிரகாசிக்கிறது இங்கே தானே. அதுக்காக தான் ஓடி வந்துடுறா. ஒரே போர் அடிக்கிறதுங்க. ஆற்றுல சாத்து சாதம் தவிர அவளுக்கு பண்ண தெரியாது. என்ன பண்ணுவான்? சரி, நான் அங்கே போகிறேன் சாப்பிடுறது, இங்கே போகிறேன் சாப்பிட்டு வந்துடுவான் இல்லையா? நல்லா வயிறு நிறைய சாப்பிடக்கூடியவர். ஆற்றுக்காரி பண்ண தெரியாது. எந்த ஜுரமாக இருந்தாலும் எலுமிச்சை சாதம் தான் தெரியும். என்ன பண்ணுவான்? 4 நாள் சாப்பிட்டா அது போர் அடிக்கிறது. எங்கேயாவது நல்ல இடம் கிடையாது. பெருமாள் பார்த்தார், வைகுண்ட லோகத்தில் இருந்தால் இந்த சௌலபியத்தை யாருக்கிட்ட காட்டுறது? தாழ்ந்தவனோட பழகணும். அங்கே யார் தாழ்ந்தவா இருக்கா? யார் தன்னுடைய தயை காட்டணும். யாருக்கு என்ன கஷ்டம் வந்துடும் தயை காட்டுறது? தன்னுடைய குணங்கள்லாம் மொத்தம் அவிஞ்சு விடும் போடுறது. அதுக்காக இங்கே வந்துட்டான். அப்படிப்பட்ட அது இருட்டத்தில் பிரகாசிக்கிறாவில் நந்தகோபுரத்தில் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். அப்படிப்பட்ட பெண்களே அப்படி அதிகாரிகளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ற, பிரபத்தி பண்ற அதிகாரி. சரி, இப்போ இதான் நீராட்டம். அது நீராட போதுவினோம், நீங்களாம் வருங்க, முன்னாடி போகணும். சரி, இந்த விரதத்துக்குள்ள யார் அனுஷ்டி போகிறோம், யார் பலன் கொடுக்க போறாருன்னார். கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதுமதியும் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பரிசுருவான். அதில் நாராயண் பரிசுருவான் கூட்ட அவன் நாராயண் யாரோன்னு பார்த்து விடுவா. எல்லாரும் புரியாது இல்லையா? அவன் நாராயணன் யாரு கண்டா? அதுக்காக என்ன பண்ணார்? சயேஷ புதுஜீத்காட்சா சம்பந்தீதே ஜனார்தனா. பீஷ்மாச்சார் சொல்றார், இவன் யார் தெரியுமாடா? அந்த ஜனார்தன் ஒருத்தர் இருக்கானே, அவன் தான் இவன். சொன்னா ஜனார்தன் யார் கண்டான்னுவா. ஜனார்தன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் இவன். நேற்று உங்காத்து யாரோ வந்தாரே அப்படின்னு கேட்டா, இந்த கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு, கவர்னர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உங்காத்துக்கு வந்தாருன்னா புரியாது. நேற்று வந்தவர் இருக்காரு, அவர் தான் கலெக்டர்னு சொன்னா புரியுது. கவர்னர் இருக்காரு, அவர் தான் உங்காத்துக்கு வந்தாருன்னா அது கவர்னர் யாருன்னு தெரியாது. நேற்று உங்காத்துக்கு வந்தாரு, அவர் தான் சொல்றது முன்பின்னு சொன்னா வித்தியாசம். அந்த மாதிரி அவர் நமக்கு தெரிஞ்சதை கொண்டு தெரியாத சொல்லணும். அந்த கண்ணன் இருக்கானே, ஆளுக்கு தகுந்தாப்புல பழகிறதான். நான் எல்லாருமே ஆளுக்கு தகுந்தாப்புல பழகிறதான். பெருமாள் மட்டும் இல்லை. பெருமாள் ஆஸ்திதாள் விஷயத்தில் விசேயாத்மா, அனாஷ்டிதல்ல அபிசேயாத்மா. ஆஸ்தித்தர்களுக்கு தன்னையே கொடுத்துருவான், அனாஷ்டித்தர்களுக்கு அவளை முடிச்சுடுவான். ஆளுக்கு தந்தால் பழம். பெரிய ஸ்தானத்துவா மிரட்டி காரியம் செய்ய வேண்டிய இடத்துல செய்து, ஆடி கறக்க வேண்டிய பாசுவை ஆடி கறக்கணும், பாடி கறக்க வேண்டிய விஷயம் பாடி கறக்கணும் இல்லையா?
அந்த மாதிரி பெருமாளாக இருந்தால் ஆளுக்கு தகுந்தாப்புல நடந்தால் தான் காரியம் நடக்கும். அம்மா கிட்ட போனால் சிலுத்துன்னு என்ன பண்ண பார்ப்போம் அப்படின்னு அந்த துஷ்டத்தனங்கள்லாம் பண்ணிட்டு அந்த துஷ்டத்தனை அடக்க முடியாதுனாலே மெய் சிலுத்துன்னு போனாங்க பெரிய பெருமாள் போல. அப்பா கிட்ட வந்தா இந்த பையன் பண்ற உபதிரவத்தை பாருங்கன்னு அம்மா சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் கை கட்டிட்டு இந்த பையனா இவ்வளவு தப்பு பண்ணுவான் அப்படின்னு அப்பா நம்பவே மாட்டான் அம்மா சொல்ற தப்பெல்லாம். இங்க எப்படின்னா இது நம்பெருமாளை போல இருப்பான். ஏன் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளும் மூலவருக்கு திருநாமம், நம்பெருமாள் உற்சவருக்கு திருநாமம். இந்த கண்ணன் அம்மா கிட்ட வரைச்ச பெரிய பெருமாள் போல மூலவர் போல. மூல பெரியவரா இருக்கு இல்லையா உற்சவர். அது எப்படா உதாரணம் சொன்னாரு, வசிஷ்டன் பக்கல வார்த்தெடுத்த வினயமெல்லாம் வடிவிலே தோற்றும்படி இருக்கும் நம்பெருமாளை கண்டால் அடங்கி ஒடுங்கி இருக்குது பார்த்து ஜம்முன்னு அவர் 2 பேரும் உட்காந்துருக்கா. இவர் நின்றுட்டு இருக்கார். வார்த்தை அந்த வசிஷ்டன் பக்கத்தில் குருகுலவாசம் பண்ணி நாங்களாம் குருகுலவாசம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது யாராவது கூட்ட கூட அடியேன்னு சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி அந்த அடியேன்னு பழக்கம் இந்த குருகுலவாசம் பண்ணாலுக்கு யாரோ ஒத்தி கூட்டாள்னா அடியேன்னு வந்துருத்தன அப்புறம் நான் தான் சொன்னாட்டு பெரிய மகன்களாம் கூட அந்த யார் பையன் கூட்டா கூட அடியேன்னு சொல்லுவாள். ஏன் அந்த வழக்கம் அப்படி. அந்த மாதிரி வசிஷ்டர் பக்கத்தில் வார்த்தெடுத்த வினைவெல்லாம் வடிவிலே தோற்றும்படியிலே இருப்பது நம்பெருமாளை கண்டார். யசோதன் பக்கத்தில் வளர்ந்த முசுமுசுப்பு எல்லாம் தூய்மையிலே தோற்றும்படி இருக்கும் பெரிய பெருமாளை கண்டார். அது யசோதை பக்கத்தில் எப்பவுமே அம்மா செல்லம் கொடுத்துட்டா நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்பா கிட்ட சொல்லி பையன் நான் அவரை ஏமாத்த எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது லோகத்தில் உண்டு இல்லையோ. அது அப்படியே படம் பிடிச்சி காட்டுறேன். கூர்வேர் அந்த பிரசன்டேஷன் பாருங்க ரொம்ப அழகு. இதுக்கெல்லாம் புத்திசாலி தனத்தை கொண்டு வியாக்கியானம் பண்ண வேண்டாம். அந்த பதத்தினுடைய அர்த்தத்தில் ரசிச்சு ரசிச்சு வியாக்கியானம் பண்ணும். இங்கே இன்னொருத்துல அதை கொண்டு இதை கொண்டு சேர்த்தா இது ரசம் போயிடும். அந்த மாதிரி கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபன் குமரன் சொன்னா போறோம். கூர்வேர் கொடுந்தொழிலன் வேல் கொடுந்தொழிலன் கூர்வேல் கொடுந்தொழில். என்னன்னா அவர் எப்பவுமே கையில் வேல் செஞ்சிருக்க மாட்டார். நான் எப்பவுமே எல்லாருமே கோச்சிருந்தது கிடையாது. பெருமாள் திருவாரத்துக்கு வந்தாலும் கோச்சி முடியாது. ஏதாவது கொஞ்சம் ஆச்சாரங்கள் ஏதாவது கொஞ்சம் அப்படி குறைய முடியாது. எல்லாரும் ஜாக்கிரதையாக நன்னா பண்ணுறா. எனக்கு ஏதாவது தப்பி போகிறா கூட எடுத்து சொல்லுவாள். ஏதாவது சரியாக கோலம் போடல இன்னும் சரியாக போடலன்னா கொஞ்சம் கோபம் வரும். அந்த மாதிரி சிலர் சன்னியாசம் பண்ணிட்டாட்டும் கோபத்தை அடக்கணும்னு சொல்லுவா. சன்னியாசம் பண்ணிட்டா கோபம் அதிகமாக போச்சு. ஆனால் ஊராரெல்லாம் ரொம்ப சாந்தம்னு சொல்லுவா. எங்கள் கைங்கர்கள் என்ன சாந்தம்னு ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அது காரணம் என்னன்னா அந்த கைங்கிறதுக்கு ஏதாவது லோபம் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த மாதிரி நந்தகோபம் பிறப்பிச்சியே பிடிச்சி அவன் கொடுந்தொழில் இல்லை, நல்லவன் தான். வேகமாக நடந்தால் புல்லு காலுங்களாட்டு நெசிங்கி போடுமே, இந்த புல்லுக்கு கூட நோகு வராத நடக்கிறவன். அப்படிப்பட்டவன் கண் பிறந்தாட்டு கொடுந்தொழில் ஆகிட்டான். ஏன்னா குழந்தைகிட்ட இருக்கு பாசம். யாரால ஏதாவது தீங்கு வந்து தருவோம், யாராவது வந்தால் அவளை அப்படியே வதம் பண்ண வேண்டியதுன்னு அவ்வளோ பெருமாளுக்காக சுவார்த்தமாக இல்லை. மன்னிமித்தம் கிருத்தம் பாப்பம் அபிதர்மாய கல்பத்தேன்னு சொன்னாலும் பெருமாளுக்காக தான் இது. அதனால் கண்ணன் பிறந்தாலும் கொடுந்தொழில் ஆகிட்டான். கொடுந்தொழில்னா வெறும் கையால் அடிக்க முடியுமா? அதுக்காக வேல் கொடுந்தொழில் வேலை வச்சுனா. வேல்னா கூர்மை இல்லாத வேலை இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்காக அதை கடைஞ்சி எடுத்து கண்ணன் அவதாரம் பண்ணா. இப்போ எங்கேயோ வீட்டில் பழைய வேல் இருந்து அதை எடுத்து சாணம் பிடிச்சி கூர்மையாக்கிட்டானா. இதெல்லாம் கண்ணனுக்காக. கூர்வேர் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன். இப்படி இந்த கண்ணனை காப்பதிலேயே புத்தி போகிறது. கண்ணனுடைய ரசத்தை அனுபவிக்கிறது அவனுக்கு அவகாசம் இல்லாம போயிடுச்சு. இங்கே பாம்பு வருமா, இங்கே எறும்பு வருமா, அங்கே தேள் வருமா, அப்படி அதை பார்த்துருக்கானே தவிர திரும்ப தொடர்பு பெண்டிரால் சோங்குளிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சௌக்கியமா இருந்தா. இப்போ சில பிரம்மச்சாரியில் கேட்குறேன், ஐயோ கல்யாணம் அமர்ந்து நிம்மதியாக இருந்தேன், சஞ்சாரத்தில் அவள் ஆசிருந்தா அவளுக்கு இடம் கிடைக்கிறதா இல்லையா, அவளுக்கு பால் கிடைக்கிறதா இல்லையா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி பெண்களால் சுகங்குழைப்பான். பெண்களை கல்யாணம் பண்ணா சுகமா இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா. கடைசியில் பெரியதோ ஒரு இடும்பை பூண்டு. அவளை கல்யாணம் பண்ணா அவளை சம்ரட்சித்தா ஊர் சுத்த வேண்டியது ஆற்றுல இருக்க முடியல. இதுக்கு முன்னே ஆற்றுல உட்காந்துருப்பான். ஏன் அந்த மாதிரி பெருமாளுடைய விபூத்தியை சம்ரட்சணம்னா அவனுடைய கைக்கு தான் நான் பாடுபட வேண்டும். சில பேர் பணம் கொடுன்னு கேட்க வேண்டியிருக்கேன், சில நகையா கொடுன்னு கேட்டிருக்கேன். செல்வ பிள்ளைக்கு இப்போ ஒரு தங்க கிரீடம் மட்டும் தான் ஒத்துருக்கேன். அது முதல் நாளே ஆரம்பிச்சுட்டு தான் கடைசி நாளைக்கு கொஞ்சம் சேரும். அது எனக்காக இல்லை. நான் இந்த பிரகலாத வரதுக்கு 6.5 கிலோவில் பண்ணி சமைச்சிட்டேன். அது பாதி தான் கொடுத்தேன், இன்னும் பாதி பணம் பாக்கி. இப்போ நேற்று அங்கே செல்வ பிள்ளைக்கு போயிருச்சு. அர்ச்சிகாலாம் என்னமாவா எங்கிட்ட பெருமாள் சொன்னால் நான் எப்படி மாட்டேன்னு சொல்கிறது. எங்கள் மடத்தின் நிர்வாகி எல்லாரும் ஐட்டிங்க இனிமேல் திருவாரூர் மட்டும் தான். இப்போ அகோபத்தில் திருவாரூர் சமரிச்சா திருட்டு லாக்கரில் வச்சுட்டா. கேட்டால் செக்யூரிட்டி போடல. அவன் போலீஸ்காரன் கேட்டால் 35 லட்சம் தாடுது, எங்களால் செக்யூரிட்டி தர முடியாது இருந்தான். அதுக்கப்புறம் மேலே ஆந்திரா கவர்மெண்ட்டில் போய் சொல்கிறோம், இந்த மாதிரி போலீஸ்காரர் செக்யூரிட்டி தர முடியும், அதுக்காக தனியாக ஒரு போலீஸ் வைக்க சொல்கிறோம். அந்த மாதிரி திருவாரணம் பண்ணால் சங்கடங்களுக்கு வேண்டாம் சொல்கிறேன். அதனால் செல்வ பிள்ளைக்கு இதோடு நான் நிறுத்திக்கிறேன். உபன்யாசத்தில் இல்லை, யாசிகத்தை. அந்த செல்வ பிள்ளைக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோவாவது இருந்தால் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 300-400 பேர் இருப்பா இல்லையா, ஆளுக்கு ஒரு 10 கிராம்
10 கிராம் 4000 ரூபாய்க்குள்ள 4000 ரூபாய்க்குள்ள தான் இப்போ ரொம்ப சவரன் குறைஞ்சிது. ஆளுக்கு ஒரு 10 கிராம் அந்த மாதிரி கொடுத்தா ஒரு 400 பேர் கொடுத்தா 4000 4 கிராமுக்கு 4 கிலோவுக்கு வந்துடும். அது வந்துடுத்துனா இப்போ தை மாதத்தில் பூர்ணசந்திக்கு பாஷிகார் அங்கே யாதவாத்திரிக்கு எழுந்துள்ளி சரியாக 900 வருஷம் ஆகுது. அது பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எல்லா மட்டாதிகளும் நானும் வரணும்னு நினச்சிருக்கேன். அதுக்குள்ளே அதை சமர்ப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இதை சுலபமாக தரலாம். ஒரு சமயத்தில் இங்கே பை ஸ்ட்ரைக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. அப்போ ஐஷன் கோபுரம் கட்டிருந்தார். அப்போ சொன்னால் நிறைய 20,000 ரூபா 30,000 ரூபா வசூலாச்சு. இப்போ திருப்பாவையில் இப்போ சுபிக்ஷமாக இருக்கிற காலம், நல்ல மழை பெஞ்சு எல்லாம் நன்னா இருக்குது. அதில் எல்லோரும் சுலபமாக தரலாம் கொடுத்தா அது அப்படியே சிந்தாமல் நான் செல்வ பிள்ளைக்கே செலவழிப்பேன். அதுக்கு சௌகரியம் இருக்கும். அதுக்காக கஷ்டப்படுறவாழ்லாம் செய்ய வேண்டாம். சௌக்கியமாக இருக்கிறவன் நான் 10 கிராம் கேட்டால் 10 கிராம் நிறுத்திக்க வேண்டாம். சௌகரியம் இருக்கா 1/4 கிலோ 1/2 கிலோ கூட தரலாம். இவர் 10 கிராம் தானே கேட்டார் அப்படின்னு தான் நினைக்க வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரியாக பெருமாளுக்கு கைக்கணும் கூர்வே. அதில் தான் இப்போ என்னாச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டாட்டு அது கூட இது ஒன்றும் கழிவு இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்தா அப்படியே பேங்க் கொடுத்தோன்னா அவள் கொடுத்தா அவள் விட்டு பாரு. கூர்வேர் கொடுந்தொழில். அதனால் பெருமாள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தசை, பெருமாள் அவதரிச்சாவிட்டு ஒரு தசையாயிடுச்சு. கொடுந்தொழில் ஆகிட்டோம். புரிஞ்சுதா? கூர்வேர் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏறார் நந்தகன் யசோதலம் சிங்கம். இது நல்லா கவனிக்கணும். ஒரு குழந்தையை பெற்றா தகப்பனுக்கு ஆனந்தம் அதிகமா, தாயாருக்கு ஆனந்தம் அதிகமா? தாயாருக்கு தான் ஆனந்தம் அதிகம். இவன் என்ன பண்ணான், அந்த வேலை சாடு பிடிக்கிறதையும் அங்கங்கே அந்த பொந்து பூச்சியெல்லாம் அடைக்கிறதையும் அந்த பூச்சி வரதா பார்க்குறது இப்படியே புத்தி போடுறத தவிர குழந்தை கொஞ்சத்தையோ அது கீச்சு சப்தம் பண்ணுறதையோ அதெல்லாம் கழிக்கிறது அவகாசமே இல்லை. அவன் என்ன பண்ணா தெரியுமா, ஆத்துக்காரு காப்பாற்றுறாரு குழந்தைய. நாம் இதுக்காக கவலை பண்ணோம்னு குழந்தைய மடியில் வச்சு கொஞ்சம் இருக்கலாம். இப்போ குழந்தையே பார்த்துருக்கலாம். யசோதை இருக்காளே, நந்தகோபத்திருக்கோம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் கவலைப்படலாம் இல்லையா? எங்கள் ஆத்துக்கார் கையில் ஆச்சாரியால் இருக்கா, நம்ம மதத்து ரீதியில் சுகமாக பகவான் அனுபவிக்குமே, நாம் இதுக்காக பரமத்தை தரிசனம் பண்ணணும். ஆச்சாரியர் இருக்காது பார்த்துக்கிட்டு. சீத்தை கண்டு வந்த சந்தோஷத்தில் இந்த வானரங்கள்லாம் அந்த மதுவனத்தில் பூந்துடுத்து. அது சுக்ரீவனுக்கு ரொம்ப பிரியமான மதுவனம் இல்லையா? இந்த ததிமுகன்னு காவல்காரருக்கு அவனை அடிச்சுட்டு அதெல்லாம் தேனை சாப்பிடுது. அப்போது அந்த காவல்காரன் அந்த குரங்கு அடிக்க வந்தார். அப்போ ஹனுமன் என்ன பண்ணார், அகம் ஆவா யூயம் அவ்யக்ரம் மது சேவத்த யூயம் அவ்யக்ரம் மது சேவத்த வானராக அகம் அவாரிஷ்யாபி யுஷ்மாகம் பரிபந்தினா. அவர் சொல்கிறார், நீங்களாம் ஜாலியாக தேனை சாப்பிடுங்கடா, உங்களோட சண்டைக்கு வர நான் ஒரு கை பார்த்துக்கிறேன் ஹனுமன். இதுதான் ஆச்சாரியாவுடைய கிருத்தியம். மதத்தில் தகராறு வந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் நம்ம பத்த பிரகாரம் பெருமாளை சரணாகி சுகத்தை அனுபவிக்கும். நீங்களாம் உபதேசாத்து ஹரிமுத்வான் சுவாமி சாச்சார் அந்த மாதிரி உபதேசாத்து ஹரிமுத்வா கிரமே சர்வ கர்மசூன்னு, அதனால் நீங்கள் ஆனந்த அனுபவம் பண்ணுங்க அப்படின்றாப்புல ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியான அந்த நந்தகோபன் கூர்வேறு கொடுந்தொழில் நந்தகோபன் அவன் பெருமாளை சமர்ப்பிச்ச இவளுக்கு என்ன கவலை, நிச்சயத்தையா இருக்காது. அதனால் கூர்வேர் கொடுந்தொழில் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண் யசோதலம் சிங்கம். அந்த கண்ணனை பார்த்து 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 கண்ணு அகவா கொடுத்தான். அது அம்பன்ன கண்ண யசோதை. பிள்ளை குழந்தை அம்மாவுடைய சாயலா இருக்கு சாஸ்திரம். இந்த மாதிரி கண்ணனை பார்த்து பார்த்து இந்த கண்கள் பூத்து போத்தான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இங்கே சிங்கம் மாதிரி உடம்பு சிலுத்து நிற்பான், அவளுக்கு அபிதேயனாக இருப்பான். ஏறார்ந்த கண்ணி யசோதம் சிங்கம் கார்மேனி செங்கன். அதுக்கப்புறம் கருத்து திரும்பி முகில் உருவம் எந்த மண்டல உருவம்ன்றதா அந்த பெருமாள். நமக்கு பெருமாள் கண்ணன் கருந்தையும், ஆனால் லக்ஷ்மி நரசிம்மன் ஹயகிரீவன் இவா 2 பேரும் வெளுப்பு தரும். சுத்த ஸ்படிக மணி பூபட்பட்டிவர் சத்ரீபூதம் பனீந்திரம் இந்து தவளம். அது லக்ஷ்மி நரசிம்மன் அந்த ஹயகிரீவன் இவா 2 பேருமே சுத்த சாத்விகமாக. இது சில அவதார் விசேஷங்களே அர்ச்சாவதார். ஜென்ரல் ரூல்னு சொன்னால் அது எக்ஸம்ட் இருக்கும் இல்லையோ, அது ஜென்ரலான ரூல் பெருமாள் கருப்பாக இருப்பார். சில அவதாரங்களில் இப்போ அர்ச்சைன்னு சொன்னால் ஒரு விபவத்துலேருந்து அர்ச்சை வந்திருக்கு. அந்த விபவத்தாருக்காக லக்ஷ்மி நரசிம்மன் ஹைகிரீவன் வெள்ளவளே இருப்பாள், பரம சாத்விக மூர்த்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் எக்ஸம்ஷன் உண்டு. பொதுவில் கார்மேனி கருத்து சிறுமேனி, நீல கார்முகில் கமலம் பூத்துன்னு வாலி வர்ணிக்கிறான். அந்த மாதிரி கார்மேனி செங்கன். ஒரு மேகத்தில் தாமரை பூத்துண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருத்து திருமையில் செக்கச்சிவேன்னு கண்கள். ஏன் செவந்திருக்குன்னா வாத்சல்யத்தினால. விரோதிகிட்ட கோபம் வந்தாலும் கண் சிவக்கும், அன்பு இருந்தாலும் கண் சிவக்கும் இல்லையா? தூக்கம் முடிச்சாலும் கண் சிவக்கும். பெருமாள் ராத்திரி முழுக்க கைசி காசி கோவிலுக்கே வராதவனு கூட சில பேர் கண் சிவக்கும் குடிச்சா. அந்த கண் சிவக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது இங்கே என்னன்னா பெருமாள் கண் சிவத்துக்கு காரணம் ஆசீர்வாதம் வாத்சல்யத்தினால. அந்த மாதிரி கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் மூத்தான். சந்திரனை போல திருமணம், சூரியனை போல திருமணம். நமக்கெல்லாம் சந்திரனை போல தத்திர கோவிந்தம் ஆசீனம் பிரசன்னாதித்ய வச்ச சம்பிரதாயம். துஷ்டன்கள்லாம் சூரியனை போல கொளுத்து கூட இருப்பான்.
ஆஸ்திரித்த ஆளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக இருப்பார், சீத்தளமாக இருப்பான். அந்த மாதிரி கதிர் மதியம்னா சந்திரனை போல குளிர்ச்சியாக இருப்பான். கார்மேனி செங்கன் கதிர்மேன் போல் முகத்தான், அப்படிப்பட்ட யார் அவன் தான் நாராயணன் என்றதா சொல்லி அந்த யசோதையனுடைய பிள்ளையும் நந்தகோபனுடைய குமரனாயும் கருத்து திருமேனியுடைய இதெல்லாம் அவளுக்கு தெரியும். கார்மேனி செங்கன் இதை தெரியாத சொன்னால் அவன் தான் நாராயணன் என்றதா சொல்கிறான். அதனால் மற்ற சாஸ்திரங்களுக்கெல்லாம் இந்த தத்துவத்துடைய உபதேசத்துக்கும் தத்துவதர்சியின் தத்துவதர்சியின் உபதேசம் தத்துவோபதேசம் சொன்னார் ஆச்சாரியத்தில். அந்த தத்துவம் பண்ணதான உபதேசம் கீதை, அது பகவத்கீதை, இது பகவதி கீதை. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்டா, அந்த கீதையை கேட்டதுனால 100 பேர் வாழ்ந்தார்கள், பல்லாயிரக்கணக்கில் மடிந்தார்கள். அந்த கீதையை கேட்டு 100 வாழ்ந்தனர், பல்லாயிரக்கணக்கில் மடிந்தனர். இந்த கீதையை கேட்டபோது அங்கே அங்கே நூற்றுக்கணக்கான பேர், துரியோதனாலாம் மடிஞ்சா 5 பேர் தான் வாழ்ந்தார். அந்த கீதை உபதேசம் கேட்டபோது 5 வாழ்ந்தனர், 100 மாண்டனர். இங்கே எப்படின்னு கேட்டால் 5 வாழ்ந்தனர், 5 மடிந்தனர், மற்ற பேர் எல்லாரும் தெரிந்தனர். 5 யார் தெரியுமா? 5 மடிந்தனர். 5னா உள்நிலாவிய ஓர் 5ஆல் குமை தீட்டி, அப்படி 5 இந்திரியங்கள். அதில் அந்த கீதை அந்த என்ன பண்ணுது, 5 வாழ்வித்தது, நூற்றுக்கணக்கானவரை அழித்தது. இந்த பகவதி கீதையை அந்த என்ன பண்ணுன்னா 5 மடித்தது, ஆயிரக்கணக்கான பேர் வாழ்விக்கிறது. இது பகவதி கீதையுடைய வைபவம் என்றா சொல்கிறார். அப்படி அந்த சொல்கிறாரு, கார்மேனி செங்கன் கதிர்மேனி போகுத்தான் நாராயணனே நமக்கே பரி தருவார். ஒரு பொன் வெள்ளிக்கிழமை எல்லாரும் பூ வச்சுருக்கா, கொஞ்சம் மார்க்கெட் தூரத்தில் இருக்குது, ஆற்றுக்காரன் ஆஃபீஸில் வரைச்சி நல்ல பூ வாங்கிட்டுன்னு சொன்னார். எல்லாரும் நல்ல பூ வச்சுருக்கா, இந்த பொண்ணு பூ வச்சுக்காமல் இருக்கா. ஏமா வச்சுருக்கா, நான் வேணா தரட்டுவேன். எங்கள் ஆற்றுக்காரே வாங்கிட்டு வரும், எங்கள் ஆற்றுக்காரே வாங்கிட்டு வரும், என்ன எங்கள் ஆற்றுக்காரே வாங்கிட்டு வரும், நீங்களாம் வேண்டாம். உங்கள் ஆற்றுக்கார் இந்த பூ வரைச்சி யார் யாருக்கா கொடுத்துட்டா எங்கள் ஆற்றுக்கார் எனக்கு தான் கொடுப்பார், வேறு யாருக்கும் தரமாட்டேன். ஏன் எனக்கு எங்கள் ஆற்றுக்கார் தான் தருவார், எங்கள் ஆற்றுக்கார் எனக்கு தான் தருவார். அந்த 2 இல்லையா, விதி நிர்மிதம் ஏத்தம் அன்பயம். நமக்காக பெருமாள், பெருமாளுக்காக நான். சில பேர் சொல்லுவார், உன்னை விட்டால் என்னை விட்டால் ஒரு கத்தி எதிரின்னு சொல்லுவாள். காற்று சண்டை வந்துருதுன்னா பல விஷயம் பார்த்தோம். என்னை விட்டால் உன்னை சீன்றவாயாரு, உன்னை குழைக்க, நீ எங்கே போய் குழைப்பேன் என்ன அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்சம் வைதிகனாக இருந்து ஆற்றை விட்டு வெளியில் போகாததாக இருந்தால் அவளுக்குள்ளே இந்த சண்டை இருந்தால் நல்லா இருக்கும். ஊர் சுற்றுறதுக்கு இந்த சண்டை பொறுத்தவரை அதில் என்னை விட்டால் உனக்கு கத்தின்னு தான் இவங்க சொல்லணும். அவள் சொல்லுவாள், என்னை விட்டால் உங்களுக்கு எது கத்தின்னு போவேன். இந்த மாதிரி சண்டை பெருமாளுக்கு நமக்கு இல்லை. நான் என்னை இன்றி நீ இலாய் கண்டாய் நான், உன்னை இன்றி நானும் இல்லை. ததகம் தொதிர்த்தே நான் ஆதவான் மதுர்தேத்தும் தயனீயவான் நினைச்ச. இந்த மாதிரி ஒரு சிஷ்யம் உனக்கு கிடைக்குமா? உனக்கு கிருப்பை யார் கேட்குற? நான் தானே கேட்குறேன். அதில் ஒரு கிருப்பைக்கு பார்த்து நான் என்னை விட்டால் ஒரு கிருப்பை எங்கே செல்லுபடியாகும்? எனக்கு கிருப்பை பண்ணுறா ஒன்றை தவிர வேறு யார் இருக்கா? அந்த மாதிரி நாராயணனே நமக்கே பறை தருவான். அதில் பெருமாள் தவிர மற்ற பேர்கிட்ட கை நீட்டி சேட்டை தன் மடியத்து செல்வம் பார்த்திருக்கின்றது. எல்லார்கிட்ட போய் எங்கெங்கேயோ போருங்கோ, லபதேஜ ததக்காமான் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த ஹிதேவதா லபதேஜ ததக்காமான் மயே விஹிதான் ஹிதான். எங்கேயோ போருங்கோ, ஏதோ ஒரு தேவத்தை போய் சேவிக்கிறோம், ஏதோ அங்கே போய் சேவிச்சேன் கண் தெரிஞ்சுருக்கோ, இங்கே போனால் எனக்கு ஐஸ்வர்யம் வந்து வந்துருக்கோ, இங்கே போனால் உத்தியோகம் கிடச்சின்னு சொல்கிறீங்களே, அவள்லாம் எங்கேருந்து கொடுக்குறா தெரியுமா? இதோ அந்த தேவத்தையை கிட்ட போகிறேன், இந்த தேவத்தை போகிறேன், அவள் ஆராய்ச்சேன், அவள் சந்தோஷப்பட்டா, எனக்கு பலம் கொடுத்தான்னு சொல்கிறோங்க இல்லையா? அதெல்லாம் யார் கொடுத்தா தெரியுமா? மயைவ விஹிதான் ஹிதான். நான் கொடுத்து எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறது. சில கடைக்காரங்கிட்ட போனோம், நாங்கள் சில கடைக்காரனை வாடிக்கை வச்சுருப்போம், அவங்ககிட்ட வசந்த வஸ்து இராது. எங்கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அந்த கடையில் போய் அங்கே வாடிக்கை வச்சுருவான். அதுக்காக தங்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இருங்கோன்ட்டு ஒரே இடத்துல ஃபோன் பண்ணி அதை வரவழைச்சி இவங்க கொடுப்பான். அது 2 பங்கு சார்ஜ் கூட வைப்பான். இந்த வஸ்து அங்கேயே வையா, சார்ஜ் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், வஸ்துவும் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த இதர தேவத்தெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதுக்கு சக்தி கிடையாது. ரொம்ப அழகாக ஆழ்வாள் நிறைய அழைப்பில் மனுஷரை அரிசமயம் போக்கும் பொருள்கள் வண்ணன் உகைக்கு மேல் எத்தேவர் வாலாட்டும் செய்கியும் அழைக்கையும் அப்போது ஒழியும் செய். இந்த பெருமாள் போனால் போகிறதுன்னு ஒருத்தர் பொசுன்னு கொடுத்து, கார் கொடுத்து, இப்போ ஃபோன்லாம் கொடுத்து, பங்களாவெல்லாம் கொடுத்து, நீ ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏவோ மந்திரியாவோ இருந்து சொன்னால் என்ன வாலாட்டுறது? அந்த பதவியெல்லாம் போயாச்சுன்னா, அந்த மாதிரி இந்த பொசுன்னு போயாச்சுன்னா எனக்கு ஃபோன் ஏது, கார் ஏது, பங்களா ஏது? இங்கே நம்மக்கிட்டே சுரண்டி எடுத்து அந்த மாதிரி பெருமாள் வாலாட்டுறதுன்னு சொல்கிறா பாருங்க. எத்தேவர் வாலாட்டுறது, இது இந்த வாலாட்டை இவகிட்ட பாருங்க. அது ஒரு தேவத்திலும் வாலாட்டுறா. அதெல்லாம் அவன் போனால் போதும் இந்த பொசுன்னு கொடுத்துருக்கான். அந்த பொருகடல் வண்ணன் உகைக்குவேல் உபேட்சிக்குவேல் எத்தேவர் வாலாட்டும். அந்த மாதிரி நாராயணன் தான் பரிபூர்ணன். ரொம்ப அழகான ஸ்லோகம். சுவாதீனாசேஷ சத்தாஸ்தியத்தன பலம் வித்தி லக்ஷ்மீஷமேகம். ஸ்ரீபத்தியான் எம்பெருமான் ஒத்தந்தான் பரத்துவம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான்யங் கஞ்சத் பிரீயாக
நச்ச சரணத்தையா கஞ்சிதன்யம் பிரணீதா. இன்னொரு தெய்வம் உண்டு நினைக்கக்கூடாது. மற்றொரு தெய்வம் உலகென்று இருப்பார் ஓட்டில் சண்டை வேண்டாம். பரமாத்மா சமமாக இன்னொருத்தர் கிடையாது. நான் நின் தேவம் பிரதியா நச்ச சரணத்தையா கஞ்சிதன்யம் பிரணீதா. சரணம்னு இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போகாது. இல்லை இப்போ பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணுறான். சர்வ பேரும் பெருமாள்கிட்ட சரணாதி. சங்கராச்சாரியன் சொல்ற பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா கமலாமல பாத பத்ம. லக்ஷ்மி சொன்ன பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி பிரம்மா ருத்ரன் எல்லாரும் சேவிச்சு பெருமாள் திருவிழியில் இப்போ காப்பு காய்ச்சி போயிருக்குது. ஏன் அப்படி சொல்லிச்ச அதுக்கு மேலே பெருமாள் அந்த பரமசிவன் சரபமும் அவதாரம் பண்ணி நிருசிம்மன் அடிக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா. சங்கராச்சாரிய பாருங்க ருத்ரன் முருகன் சேவிக்கிறான்னா அவர் சரபாவதாரம்னா அவர் காலில் விழலாமே. அந்த மாதிரி நிருசிம்மனுடைய வைபவம் அப்படிலாம் சொல்லிருக்கு. அதனால் நானியம் கஞ்சித் பிரதியாக நச்ச சரணதையா கஞ்சிதன்யம் பிரணீதாக ஏதஸ்மாதேவ பும்சாம் பயம் இத்தரதப்பி பிரேட்சிய மோஜ்யஸ்தத அஜ்ஞாம். அந்த அதசோ அபயங்கதோ பவதி. அந்த பெருமாள் தியானம் பண்ணால் அபயம் வரும். அவனுக்கு தியானம் பண்ணாதான் பயம் வரும். அதில் பயமோ அபயமோ இந்த எம்பெருமான் தான் கொடுப்பானே தவிர வேறு யாருக்கும் பயமோ அபயமோ கொடுக்க அதிகாரம் கிடையாது. அவள் மிரட்டுவா. நான் மேல் கட்சி போயிட்டேன்னு சொன்னால் அவளுடைய பயமெல்லாம் நமக்கு வரவே வராது. ஏதஸ்மாதேவ பும்சா பயம் இத்தரதபி பிரேட்சியமோஜ்யஸ்தத அஜ்ஞாம் இத்தேகாந்தோபதேசா பிரதமமிக குரோஹோ ஏகச்சித்தே அனுதாரியா. ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் தான். அவன் அதை மனசில் அப்படியே கிரகிக்கணும். நாராயணனே நமக்கே பரிசொருவான் பாரோர் புழப்படிந்தேரோர் எம்பாவாய் முக்திதோ முக்த ஸ்ரீமான் நாராயணோனா பதி முக்திதோ முக்த போகியா. இது மந்திரம். நீங்கள் சாஸ்திரம் வாசிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இதை மாத்திரம் முற்று பண்ணுவீங்கோ. ஸ்ரீமான் நாராயணோன பதி அகிலத்தனு முக்திதா முக்த போகி. நாராயணனே நமக்கே பரிசுவார் பாரோர் புழப்படிந்தேன். ஆனால் நோன்பு நோக்கிச்சே யார் நம்ம சேரக்கூடாதுன்னு தடுத்தார்களோ அவள் அத்தனை பேருமே கொண்டாட முடியாத அளவுக்கு நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் என்றதாக சொல்ல. ஏல்வோர் எம்பாவாய். எம்பாவாய்னா தோழி பார்த்து சொல்கிறா. ஏன்னா கராக்கண்டேன் தோழி நான் தான் வருது. நல்லவன் தோழி அப்படின்னா தோழியை பார்த்து சொல்கிறா. பாவாய் பெண்களுடைய லட்சணங்கள்லாம் பெண்மை இப்போ நிறைந்தவளான பெண்ணே ஏல் நான் சொல்கிறது ஒத்துக்கொள். ஓர் ஆராய்ந்து பார். ஆராய்ந்து பார்த்து தப்பு இல்லைன்னா ஏல் ஏற்றுக்கோன்னு அர்த்தம். பாவாயின்னு மகாலட்சுமி மேலே மன்மதனுடைய மன்மதன காமதேவா உன்னை குறிக்கோள் கண்டாய் உன்னை அர்ச்சிக்கின்றேன் குறிக்கோள் கண்டாய்ன்னு சொல்லிட்டு அந்த காமதேவான்னு பெருமாளுக்கே சொன்னான். அதனால் மேலே பெருமாளை ஆராதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இங்கே லக்ஷ்மி அர்ச்சனை பண்ண. பாவாய் நாரீனா உத்தமையார் மகாலட்சுமியே. ஓர் நான் சொல்கிறது சரியா பார். ஏல் ஏற்று அனுகிரகம் பண்ணுறது மகாலட்சுமி பார்த்து சொல்கிறதாக வியாக்கியானம் பண்ணலாம். ஏல் ஓர் எம்பாவாய்ன்றதாக அது அசை சொல்லாகவும் சொல்லி அர்த்தமே இல்லைன்னு அப்படி சில பேர் வியாக்கியானம் பண்ணுறேன். அதனால் திருப்பாவைன்னு பேர் வந்ததுன்னா ஏழு ரூபாய். அது இன்னொருத்தர் ரசமாக வியாக்கியானம் பண்ணார். ஒருத்தர் நந்தகோவிலில் கண்ணன் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கண்ணன் ரங்கநாதன் அர்ச்சையில் இருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் நாச்சியாரை பார்க்கணும்னு போனால் கண்ணன் கிட்ட தான் ஈடுபாடு இருக்குது. அதுக்கு கண்ணனாக வேஷம் போட்டு போனான். நிறைய பசுக்கள்லாம் ஓட்டுன்னு பார்த்து போகிறான். அங்கே போனால் என்னாச்சு ஆண்டாள் திருமாலையை தாண்டி பட்டு போட்டான். எங்கே ஆண்டாள் திருமாலை வந்த வழி தான் இருக்குன்னாரான். திருப்பு ஆவைன்னாரான் அவர். அந்த பசுக்கள்லாம் திருப்புன்னு சொல்லிட்டு அது ஒரு அர்த்தம். ஏன்னா அது சொல்லேன்னு ஒரு தப்பு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அர்த்தம் சொல்லி வைக்கிறேன். இதெல்லாம் ரசகரமான வியாக்கியானங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்படி சில பேர் சொல்லுவார். அது ஆவை திருப்பு ஆவைன்னு சொல்லி திருப்பாவை பேர் 30 பாசத்துலையும் அந்த 29 பாசத்துலையும் கட்டாயம் இந்த திருப்பாவை வருது. அந்த ஏழ்வோரம் பாவாய் என்றதாக வருது. சில பாஷங்களை பெருமாளை பற்றி சொல்லிட்டு அங்கெல்லாம் வராது. அந்த மாதிரி இடத்துல இந்த சிந்த விஷயம் இது பொதுப்படியான அர்த்தம். இது கொஞ்சம் விசேஷிச்சாலும் சொல்லுவோம். மார்கழி திங்கள் மதிந்த நாளால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சா. கம்பேர் பண்ணுற போது மார்கழி மாதம் ஓசிந்ததா சித்திரை மாதம் ஓசிந்ததா. சித்திரை மாதத்தில் வடக்கு கிழக்கு சித்திரை மாதம் முதல் தேதி சித்திரை மாதம் முதல் மாதம் வைகாசி 2 ஆனி 3 அப்படி தானே கணக்கு பண்ணுறோம். அதெல்லாம் விட்டு இங்கே மார்கழி மாதத்தை கொண்டாடுவானேன்னு கேட்டால் சித்திரை மாதத்துக்கு ராசி கிடையாது. சித்திரை மாதத்துக்கு ஒரு காரியம் பண்ண ஆரம்பித்தா அது சரியாக நடக்கிறதில்லை. அதுக்காக தான் அதை விட்டு மார்கழி மாதத்தில் எடுத்துக்கணும். என்ன காரியம் ஆரம்பித்து நடக்காத கொடுத்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சான். யார்? தசரதன். சம்பராசுரன் முதலான அடிக்கணும். பெரிய மகாவீரன். அப்படிப்பட்டவன் பட்டாபிஷேகம் சாதாரண சப்பையாக இருக்கிறவன் பட்டாபிஷேகம் பண்ணி ஆசைப்பட்டு நின்று போச்சுன்னா அது ஒரு பெரிய மகாவீரன். அப்படிப்பட்ட வசிஷ்ட சிஷ்யன் அவன் பட்டாபிஷேகம் ஆசைப்பட்டான். எதோ சித்திரை மாதத்தில் நடக்கும். சரி, நாள் பார்த்த வாத்தியார் கொஞ்சம் சப்பையாக இருக்கலாம், அவருக்கு நாள் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர் நாள் பார்த்து சரியாக இல்லாமல்னா வசிஷ்ட நாள் பார்த்து சரி கல்யாணம் பண்ணி பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அது கல்யாணம் ஒத்தி போடும். அதில் அது பிள்ளைக்கு ஒரு அதிர்ஷ்டம் இல்லைன்னா சாட்சாத்த சேப்பத்தியான எம்பெருமான். சரி வருது ஆண்டாள் தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னா மகாலட்சுமி வந்திருக்கா. இந்த என்ன குறைச்சல்? அது நாள் பார்த்தோட வசிட்டார் பட்டாபின்னு நினைச்சிடும். மகாவீரனார் தசரதன்
பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறணும் சேஃபத்தியான எம்பெருமான் கூட இருக்குள்ள சாட்சாத் மகாலட்சுமியான சீதாதேவியே ஏன் வந்து போச்சு? மாசத்துக்கு தோஷம் தான். சைத்திர ஸ்ரீமானம் மாசா புண்ணிய புஷ்பித காரணம்னு சொல்லி வசந்த காலமாக இருக்குது, எல்லாம் பூ சூடின்னு இருக்கு. இங்கே பட்டாபிஷேகம் கூட நினச்சான், கடைசியில் பட்டாபிஷேகம் நடக்கல. இங்கே பாருங்க, இங்கே நாள் பார்க்கவே இல்லை ஒருத்தரும். நாள் பார்க்க தெரியவும் தெரியாது, பஞ்சாங்கமே கிடையாது நந்தகோபுரத்தில். அது என்ன நாளெல்லாம் இவ நல்ல காரியம் முடிச்சா தானாக தொதிய விதேச வைதிகாக தொதிய கம்பீர மனோனுசாரணான்னு துக்கோரேஷிங்க ராகு காலம் இந்த மாதிரி தான் கிளம்புவார். பெருமாள் செஞ்சால் நாளை பார்க்க வேண்டும். அதுக்காக தானாகவே நாளில் வந்து ஒருத்தருங்க ஒரு உதவியால் திரும்பி வந்துடும். அந்த மாதிரியா பெருமாளுக்கு போய் நாள் பார்க்கணுமா இருந்தாலும் ஜோதிஷ் சாஸ்திரம் ஒரு வேதாங்கமாக இருந்தாலும் பண்ணணும். இன்ஜிமோட்டேஷன் எழுதுறோம், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம். அதனால் எந்த காரியம் பண்ணாலும் நாள் தானாக வந்து சேர்ந்துடும். இவளுக்கு பஞ்சாங்கமே பார்க்க தெரியாது, அந்த மாதிரி தானாக வந்து சேர்ந்துருவார். மார்கழி மாதம் அந்த மாதிரியா சுபமான மாதம். இதில் நடிச்சது அப்படியே நடந்துருத்து பாருங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இது என்னாச்சுன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பிளான் பண்ணோம்னாக்க அது கட்டாயம் பலிக்கும். இது பிராம முகூர்த்தம் மாதிரியா, அதாவது ராத்திரியில் கடைசி ஆகும். ஆயனம் தட்சிணம் ராத்திரி. இந்த தட்சிணாயனம் முழுக்க தேவதைகளுக்கு ராத்திரி. தை மாதத்துலேருந்து உத்தராயணம் அது பகல். இது தட்சிணாயனத்தை கடைசி மாதம் இது. அதனால் கடைசி யாவும் மாதிரியா. அதில் இந்த சமயத்தில் எழுந்து நாம் ஒரு ஆத்ம சிந்தனை, ஆத்மத்துக்கு ஹித சிந்தனை பண்ணோம்னா அது நல்லா வெற்றிகரமாக சக்ஸஸாக முடியும் என்றதாக சொல்கிறார். பிராமிய முகூர்த்தே சம்பிராப்தே நித்ராந்துக்தா பிரசன்னதி சிந்தையது ஆத்மோஹிதம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ரீதியில் அந்த ஆத்ம சிந்தனைக்கு ஏற்பட்டதான ஒரு அற்புதமான காலம். புத்திக்கு தெளிவானது ஏற்படும். இது ஒரு உபமானத்து மூலம் காளிதாசன் சொல்கிறான். குஷனுடைய பத்தினிக்கு குமுத்வத்தின்னு பேர். அவளுக்கு அதித்தின்னு ஒரு குழந்தை பிறந்தான். யாருக்கு? குஷன் கிட்டேருந்து. குஷன் என்பவன் குமுத்வதி என்பவரோடு சேர்ந்து அதித்தி என்ற ஒரு பெண்ணை பெற்றார். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. அதித்திம் நாம காகுஸ்தாத். காகுஸ்தன்னா கௌஸ்தம் குஷன். அதித்திம் நாம காகுஸ்தாத் புத்திரம் லேபே குமுத்வதி. குமுத்வதி என்பது அதித்தியோடு சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றாள். இது கதை. இதுக்கு உதாரணம் சொல்றார். ரொம்ப ஆசை. பশ্চিমাது யாமினி யாமாது பிரசாதமிவ சேத்தனா. சேத்தனா ஸ்திரீ. இப்போ குழந்தைகள்லாம் பேர் வைக்கல. நிவேதித்தான்னு ஒரு பேர். என்ன அர்த்தம் இருக்கு? நிவேதினா அட்ஜெக்டிவ், சொல்லப்பட்டவள். ஆர்த்தின்னு ஒரு குழந்தைக்கு பேர். பண்ணு நல்லா இருக்கும். ஆர்த்தின்னா துன்பம்னு அர்த்தம். ஆர்த்தி அது இந்த ஹிந்தியில் என்ன ஆர்த்தி ஆர்த்தின்னு சொல்லணும். இதெல்லாம் என்ன பேர்? அர்ச்சனான்னு ஒரு பொண்ணுக்கு பேர். இப்படிலாம் ஒரு பேர் வச்சா அட்ஜெக்டிவ் இல்லை. அர்ச்சனான்னு ஏதோ நோனா இருக்குது. இந்த மாதிரிலாம் சில பேர் வைக்கிறேன். இங்கே சேத்தனானது புத்திக்கு பேர். சேத்தனா கூட சில பேர் வச்சு. அந்த புத்தியானது என்ன பண்ணுறது? புத்தி என்ற ஒரு ஸ்திரீ. குமுத்வதி அவள் தான் சப்ஜெக்ட், இங்கே அவள் தான் கர்த்திரி. குமுத்வதி காகுஸ்தாத்து அதித்திம் புத்திரம் லேபே. சேத்தனா பশ্চিমাத்து யாமினி யாமாத்து பிரசாதம் இவ. அந்த சேத்தனா என்ற பொன் கடைசி யாமம் என்ற ஆணோடு சேர்ந்து பிரசாதம் என்றால் ஆண் குழந்தை பெற்ற. பிரசாதம் தழுவு. அதில் புத்திக்கு தழுவு எப்படா ஏற்படும்னா அந்த ராத்திரி கடைசி யாமத்தோடு சேர்ந்தால்தான் அந்த புத்திக்கு தழுவானது ஏற்படும் சொல்கிறான். அதித்தின் நாம காகுஸ்தாத்து புத்திரம் லேபே குமுத்வதி. அந்த மாதிரி பশ্চিমাத்து யாமினி யாமாத்து பிரசாதம் விவேச்சேத்தனா. இதில் அதிகமாக குளிர் கிடையாது. எங்கள் ஆஸ்தான வித்வான் ராஜகோபாலாச்சாரியா நேற்று வரைக்கும் மத்தியானம் 1 மணியில் கூட எதிர வர தெரியாது, பனி பெஞ்சிருந்ததுன்னு. நீங்கள் லக்ஷ்மி சொன்னா பனியே இல்லை, குளிரும் இல்லை. அவரே சொன்னார் இது லக்ஷ்மி நரசிம்மனுடைய பிரபாவம் தான். இப்படி இருந்தால் எப்படி போகிறது, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிருந்தேன். இதே போலேயே 29 நாள் 27 நாள் இந்த திருப்பாவை பஞ்சாயத்து 27 நாள். அதனால் அந்த 27 நாள் நீங்கள் கடைசி போகலான்னு சொல்லிட்டு கூடாரவிலிக்கு போகலான்னு இருக்காதுங்க. நான் கூடாரவிலிக்கெல்லாம் மெட்ராஸ் போயிடுவேன். அதனால் எல்லாத்துக்கும் வரணும். அந்த மாதிரியாக ரொம்ப உசந்தான ராமனுக்கும் உசந்தான காலம் இது. அதுபோல் மார்கழி திங்கள் மாதத்துக்கு பேர். மதி நிறைந்த நன்னாளால் சந்திரன் பூர்ணமாக இருக்கான். நன்னாளால் இந்த நல்ல நாள்னு சொன்னால் அது பல அபிப்பிராயத்தினால பல பேர் நல்ல அப்படின்னு சொல்கிறார். பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் சொல்ப்பா நல்ல நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் நல்ல நாள் முடிஞ்சது எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னுவா இல்லையா. ஒரு புகையல் கிடச்சிது, ஒரு லாபம் கிடச்சிது, உத்தியோகம் ஆச்சு, நல்ல நாள்னு சொல்லுவாள். நமக்கு அந்த நாள்லாம் நல்ல நாள் இல்லை. பகவல் லாபம் உண்டான நாள் நல்ல நாள். ஏன் ஏஷ பிரவாகேஷு சேவமன்யி க்ஷணோபி கண்யா புருஷா யேஷு. அவர் கிருஷ்ணகர்நாமத்தை சொல்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்காரர்கள் சம்சாரத்தில் தட்டி தவிர பரிந்துரைகள். அத்தனை காலத்தில் ஒரே ஒரு க்ஷண காலம்தான் ரொம்ப புண்ணியமான காலம். என்னன்னு கேட்டால் ஆஸ்வாத்தியத்தை எத்திர கயாபி பக்தியா
நீலஸ்ய பாலஸ்ய, இது பாட்டு கூட பாடுறாங்க, நீலஸ்ய பாலஸ்ய நிஜம் சரித்திரம். கிருஷ்ணனுடைய கதையை ஒரு க்ஷணமாக இருந்தால் கூட எப்போ அனுபவிக்கிறோமோ அதுதான் நாம் வாழ்நாளில் குறிப்பிடக்கூடியதானே. அத்தியமே சபலஞ்சன் சுப்பிரபாதாச்ச மேனிஷா. அக்குரல் சொல்கிறார். அவருக்கு வயசு ரொம்ப ஆயிடுது. கம்சன் அது நல்ல வாழ்க்கெல்லாம் வேலை கிடைக்கிற இடம் இருக்கு, அது ரொம்ப மோசமான இருக்கும். அதுபோல் நல்ல வாழ்க்கை பீஷ்மாச்சார், துரோணாச்சார் இவாளெல்லாம் எங்கே வேலை கிடைச்சிது? எங்கேயாவது நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறோம் இல்லையா? துஷ்டன்கிட்ட தான் வேலை பாண்டாள் தர்மபுத்திர ராஜ்யம் அழிச்சு ஒருத்தர் கூட இல்லை இல்லையா? அந்த மாதிரியா அப்படி இந்த அக்குரல் சொல்கிறது. அத்தியமே சபலஞ்சன்ம, இத்தனை நாளாக இந்த ஜென்மா சபலமாகலை, இப்போ தான் ஜென்மம் சொல்கிறது. நந்த கோவிலுக்கு போய் கண்ணனை அழைச்சிருமான்னு சொன்னான், இப்போ தான் ஜென்மா சபலமாச்சுன்னு சொல்கிறார். அத்தியமே சபலஞ்சன்ம சுப்பிரபாத்தாச்சு மேனிஷா எது நித்ராட்ச பத்ராட்சம் என்றதா சொல்லி பெருமாளை சேவிக்க போகிறேன்றதா சொல்கிறேன். இப்படி நாளை கொண்டாடுறது இப்படிலாம் இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் எப்படியா போட்டோம், இன்னைக்காவது பகவான் சேவிக்கும் நாள் கிடைச்சது இல்லையா? இந்த நாளால் 3 நாள் பின்னாடி வரப்போனால் எல்லாமே நல்ல நாளாக போயிடுச்சு. ரொம்ப அழகான பாசனம். சென்ற நாள் செல்லாத நாள், செங்கன்மால் எங்கள்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும். அதாவது செங்கன்மால் எங்கள்மால் சிவப்பத்தியான எம்பெருமானுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிரீத்தியாக அந்த அனுகிரகம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுனா போதும். அந்த எம்பெருமான அனுகிரகம் இல்லாதையா இப்போ நான் பிரயோஜனம் பண்ண முடியாது, நீங்கள் கழுக முடியாது அமைஞ்சிருக்கு. அதில் செங்கன்மால் எங்கள் மால், அந்த செங்கல் மால் இங்கே மால்னு வியாமோகம் இருக்கும், அங்கே மால்னா திருமால். சிவந்த புண்டரீகாட்சனாக இருக்கணும் எம்பெருமானுக்கு நம்ம பேரில் அனுகிரகம் உண்டாயிருக்கு என்று என்னைக்கு அறிகிறாரோ அந்த நாளாலே சென்ற நாள் செல்லாத நாள் எல்லா நாளும் நல்ல நாளாகும் இல்லையா? இத்தனை நாளாக கஷ்டப்பட்டேனே, அந்த கஷ்டப்பட்ட நாள் தான் அது எப்படி நல்ல நாளாகும் கேள்வி வரும் இல்லையா? பகவத் அனுபவம் இன்றைக்கி வந்துடுத்தோன்னா கடந்த நாளாக போச்சுப்பா, அதெல்லாம் எனக்கு கஷ்டகாலம், இன்னைக்கு தான் நல்ல காலம் வந்து அந்த கஷ்டகாலம் தான் சொல்கிறேன். எப்படி நல்ல நாளாகும்னா ரொம்ப அழகான வியாக்கியம் நீங்கள் கவனிக்கணும். தை மாதம் 4ஆம் தேதி கல்யாணம்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு நாள் குறிப்பிட்டிருக்கா, இல்லை கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரிக்கும் நாள் குறிப்பிட்டிருக்கா. மார்கழி மாதமே கழியாமல் வருஷமாக நீண்டு போயிட்டு இருந்ததுன்னா என்ன? தை மாதம் பந்தாச்சுன்னா 4ஆம் தேதி கல்யாணம். இவனுடைய பாப்ப இந்த அனுசூயா தேவி அவளுடைய சாப்பத்தினால ஒரு 10 ராத்திரி போதே அப்படியே கொடுத்துன்னு சொல்கிறான். அந்த மாதிரி அந்த நாள் கழியாமல் கேலண்டர் கடைசி கழிக்க முடியாது அப்படியே உட்காந்துருந்தோன்னா தை மாதம் 4ஆம் தேதி வருமா? தை மாதம் 4ஆம் தேதி வரணுமா இருந்தால் என்ன ஆகணும்? ஒரு நாள் கழிய வேண்டாமா? அந்த நாள் கழியவே தான் அந்த நாள் வந்திருக்கு. ஒருத்தர் எழுந்தார், பஸ்ஸில் போனால் நெருக்கடியாக இருக்குது, ஒருத்தர் எழுந்தால் இன்னொருத்தர் இடம் கிடைக்கிறது. அப்பா நல்லவர்லாப்பா அப்படின்னா அவர் எப்படி நல்லவர்னு கேட்டால் அவர் எழுந்து போகிறது தான் இடம் கிடைச்சிது இல்லையா? பஸ் இருந்தால் ஒரு பஸ்ஸு போனால் அடுத்த பஸ் வரும், அதுவும் உட்காந்துருந்தோன்னா வராது இல்லையா? அதுபோல் ஸ்தானத்தில் ஒருத்தரே 200 ரூபா உட்காந்துட்டாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் சீக்கிரம் கொடுக்கல, வேலை இல்லை பட்சத்தில் ஒருத்தருக்கு 60 வயசு 70 கொடுத்துட்டாங்க, மற்ற பேர் கிடையாது. அந்த மாதிரியாக அந்த நாளே உட்காந்து இருந்ததுன்னா இந்த நாள் வராது பண்ணுவோம் இல்லையா? அது தான் கழிஞ்சு போய் இடம் கொடுத்தோம் இல்லையா? அதனால் நல்ல நாள். அது புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை கூட இப்போ இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாள் சொல்லலை. வரப்போகிற நாள் எப்படி இருந்தால்னா வரப்போகிற நாள் தான் இது நமக்கு தொலைவே போகிறதில்லை. இது அந்த மேல் பேருந்தோமோ இல்லையா? அது நீடிச்சு இந்த அனுபவம் கிடைக்க போகிறதுனால அந்த நீடிச்ச அனுபவத்தை பெற முடியாத நாளாக இருந்தால் அது நல்ல நாள். ரொம்ப அழகான வியாக்கியானம் பாருங்க, பெரிய வியாக்கியானம் இல்லை. சென்ற நாள் இந்நாள் வரும்படி செல்வப்பிள்ளைக்கு லட்சுமி நரசிம்மனுக்கு எல்லாருக்கும் வரும்படி வரணும். இந்நாள் வரும்படினா இந்த நாள் வருவதற்காக கழிந்த நாள்களாக இந்நாள் வரும்படி கழிந்த நாளாகையாலே போன நாளும் அழகிது. கேலண்டர் கிழிச்சதே தான் தை மாதம் 4ஆம் தேதி வரும். அந்த கேலண்டர் கிழிக்கிறது நாள் கழிஞ்சாலே தை மாதம் 4ஆம் தேதி வரும். தை மாதம் 4ஆம் தேதி வர மார்கழி மாதம் ஒரு வருஷம் நின்று போச்சுன்னா இவங்க கத்தி என்ன ஆகும்? அப்பா சீக்கிரம் மார்கழி மாதம் கழிஞ்சுதா, நல்ல நாள்ரா அப்படின்றான். மார்கழி மாதத்தில் கல்யாணம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். வரப்போகிற நாள் எப்படின்னா மேல் விச்சேதமின்றிக்கே அனுபவிக்க பெருகியாலே வரும் நாளும் அழகியதுன்னு நினைக்காங்க. அந்த மாதிரியாக இந்த ஒரு க்ஷணத்தினாலே அப்படி வர்ணிக்கிறார். மாரடி திங்கள் மனித நாள் நீராட போதுமோ நேரடி சீர்மல்லும் ஆய்ப்பாடிச்சு. இதோட ரத்த விஷயங்கள்லாம் நாளைக்கு சொல்லிட்டு சுவாபதேசத்தையும் நாளைக்கு சொல்கிறேன். நீராட போதுவினோ நேரடி சீர்மல்லும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் பூர்வே கொடுங்கொழில் கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி சோதலும் சிங்கம் கார்மேனி செங்கன் கவிமதியும் போல் மூத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புழப்படிந்தேலும் பாவாய் சதமக மணிநீலாச்சாரு கல்ஹாரஸ்தாஸ்தனபர் நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினீதாபி சிப்பிரா கிருஷ்ணநாதா விலசுது ஹிதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேத்துவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம். ருத்ரமுனிபிருந்த சிரோபிவந்தியே ஸ்ரீமச்சட்டாரி யதிராஜ சுபூஜிதே ச
शुद्धं मदीयहृदयं दृढमस्तु लग्नं माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहः सकलं नृसिंहः इतो नृसिंहः परतो नृसिंहः यतो यतो यानि ततो नृसिंहः नृसिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रिकमलामलकान्तिकान्त लक्ष्मीलसत्कुचसरोहराजहंस लक्ष्मीनृसिंह उमदेहि करावलम्बं योऽन्तः प्रविश्य मौवाचि मां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां शास्त्रचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनरसिके हयग्रीवहेशोर्मिघोष क्षिप्तप्रत्यर्थदृप्तिर्जयति बहुगुणा पङ्क्तिरस्मद्गुरूणां दिक्सौधाबद्धजैत्रध्वजपटपवनस्फाति निर्धूतदत्तत्सिद्धान्तस्तोमतूल स्तवगविगमनव्यक्तसद्वर्तनीका यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठगोपमुनीश्वरं श्रीरङ्गेशैतीन्दुना करुणया सोऽस्यादिति प्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनि पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्त्यदयाधिविश्वगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनृपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषठजिद्योगिनेतुः प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षठारिं श्रीरङ्गनाथषडगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षडगोपहृद्यं वेदान्तदेशिकीतीन्द्रहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजित् रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे नृहरिषठरिपोः आत्मनिक्षेपसन्यं वेदान्ते वावदूकः त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणाद्यं परमतदमनव्याख्याख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरशुद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदावनन्यशरणशरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே நாளும் பத்துடன் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு. வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாத செய்யோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் சுவாபதேசத்தை சொல்லிட்டு இதுக்கு வரும். சில பேருடைய சங்கேத வார்த்தைகள் பல பேருக்கு புரியாது. நீராட போதுவீர் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சாதாரணமாக உலோகத்தாரெலாம் என்ன பண்ணுறா, நாம் அனுஷ்டிக்க போகிறதா நோன்புக்கு அங்கமாக யமுனையில் ஸ்நானம் பண்ணுறதாக கூப்பிடுறா அப்படின்னு தான் அவள்லாம் நினச்சிப்பார். ஆனால் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த நீராட்டத்துக்கு அர்த்தம் தனியாக சொல்வார். என்ன நீராட்டம், எதிலே நீராட்டம், நீராட்டம்னா ஸ்நானம், எதிலே ஸ்நானம் அப்படின்னு கேட்டால் ஆறிலே ஸ்நானம் நினச்சிருப்பார். அப்படி இல்லை, ஒரு பெரிய நதி இருக்குது நமக்கு. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி
கிரீஷ்மே சீதம் விவக்கிருதம் உபனிஷத்து சொல்லும். அந்த வைதிகர்களுக்கு, அதாவது உபனிஷத்துடைய அர்த்தம் மனசில் பட்டவாளுக்கு சட்டு நீராட்டம்னு சொன்னோடனே எம்பெருமானே ஒரு குளம், அந்த குளத்தில் பேராயிரமுடைய வல்லறக்கள் புக்கெழுந்த தயர்தன் பெற்ற மாமணி தடம் சுவாமி நம்மாழ்வார் அழிச்சுகிறார். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பார்க்காதே அநேகமாக பாசுரத்திற்கு தான் அவாஷ்ட பிரகாரம் உபன்யாசங்கள் பண்ணுறேன். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் ஈடு வியாக்கியானத்தை சேவிச்சாவிட்டு தான் ரொம்ப அற்புதமான விஷயம். பேராயிரமுடைய வல் அரக்கர் புக்கழுந்த அழுந்தும் தயர்தன் பெற்ற மாமணி தடம் சுவாமி நம்மாழ்வார். பேராயிரமுடையான்னு சொன்னால் அது எங்கே அன்பிக்கிறதுன்னா தயர்தன் பெற்ற மாமணி தடம் தசரதனுடைய புத்தன் ராமனுக்கு தான் அன்பிக்கும். ஏன்னா பேராயிரம் உடையான் தேவோ நாமசஹஸ்ரவான் அப்படின்னு பேராயிரம் உடையவன் யாருன்னு கேட்டால் சாட்சாதி ஸ்ரீபதியான எம்பெருமான் தான். விஷ்ணு சாஸ்திரநாமம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, சாஸ்திரநாமம்னு சொன்னால் போதும். அது ஏன் விஷ்ணு சாஸ்திரநாமம் வந்துன்னா அதுக்கப்புறம் லலிதா சாஸ்திரநாமம், அந்த சாஸ்திரநாமம், இந்த திருக்குறந்தாண்டவன் சாய்க்கணும். ஒரு 100 ரூபா கொடுத்தா எம்பேரில் கூட சாஸ்திரநாமம் பண்ணிவிடுவா. அந்த மாதிரி இப்போ நிறைய சாஸ்திரநாமம் வந்து விட்டதுனால அந்த போலியை கண்டு ஏமாற வேண்டான்றதுக்காக தான் விஷ்ணு சாஸ்திரநாமம் அட்ஜெக்டிவ் கொடுக்காட்டு. அதில் பேராயிரம் உடையான் அப்படின்னு சொன்னால் அது வேறு தேவத்தையை குறிக்கவே குறிக்காது. அந்த மாதிரி பேராயிரமுடைய அந்த அட்ஜெக்டிவ் குவாலிஃபைங் தி நவுன் தயர்தன் பெற்ற மாமணி தடம் அப்படி தான் நினச்சேன். வீட்டில் வியாக்கியானத்தில் என்ன பண்ணிட்டார், பேராயிரமுடைய அந்த அட்ஜெக்டிவ் குவாலிஃபைங் தி வல் அரக்கர். அரக்கர்களுக்கு பேராயிரமுடையான்னு பெருமாளுக்கு போட்டியாக வரணும். என்னென்ன பிரம்மசத்ரவே நமஹ, யஜ்ஞத்வம்சினே நமஹ, இப்படிலாம் ராட்சசாளுக்கு ஒரு பேர். யஜ்ஞத்தை அழிச்சவன், வேதத்தை அழிச்சவன், வைதிக கர்மாக்களை அழிக்கணும்னு அவளுக்கு ஒரு 1000 பேரா அப்படி வியாக்கியானம் பண்ணுறார் வீட்டில். அப்படிப்பட்ட துஷ்டன்கள்லாம் அழுந்தும் கூடதான ஒரு குளம். அதனால் துஷ்டன்கள்லாம் மடியக்கூடியதான குளம், மகாத்மாக்கள்லாம் அதில் ஸ்நானம் பண்ணி தாப்பம் தீரும்படியான குளம். அதில் பிரம்ம அனுபவம் தான் இங்கே சொல்கிறேன். வியாமோஹித விவித போக மரீச்சிகாபி விஷ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாத. அங்கே சுவாமி சாய்க்கிறார், கிரீஷ்மே தட்டாக்கம சீதமனு பிரவிஷ்டான். சுவாமி தேவநாயக பஞ்சாசத்தில் வியாமோஹிதா விவித போக மரீச்சிகாபி விஷ்ராந்தி மத்திய லபதே விபுதைகநாத. என்னுடைய புத்தியாந்து சம்சாரத்தில் அலண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்து கம்பீர புண்ணிய மதுரம் அமதீர் பவந்தம் கிரீஷ்மே தட்டாகம சீதமனு பிரவிஷ்டா. அந்த ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமவிஷ்கிருதம்ன்ற அர்த்தத்தை அப்படியே ஸ்துத்தி அர்த்தத்தை தன் திருவுளத்தில் வச்சுன்னு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். கம்பீர புண்ணிய மதுரம், கம்பீரமாக இருக்கும், ரொம்ப டெப்த்து ஆழம் அதிகம். அது ஆழத்தை கண்டுகொண்டு என் பெருமாடி காம்பீரியம் ஔதாரியம் சொல்கிறா பாருங்க. அந்த காம்பீரியம்னா அது டெப்த்து சொல்கிறேன். அது வியாக்கியானம்னார் காம்பீரிய ஔதாரிய சாத்துரிய. காம்பீரியம்னா தன் ஆஸ்தித்தர்களுக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியாது, நம்ம என்ன கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஏன் சில புருஷாட்டுகளை நான் உனக்கு பட்டுப்பட வாங்கி தரணும்னு நினச்சிருந்துக்கு என்ன சொல்லி காலத்துக்கு கடத்திருப்பேன், வாங்கியே தர மாட்டேன். சொல்கிறது தான் பெருசாக இருக்கும். சில ஆற்றுல என்ன, எங்கள் ஆற்றுக்கார் எனக்கு செய்கிற உபகாரம் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, திடீர்னு பார்த்தா வைர நெக்லஸ் கொண்டு கொடுக்குறேன், எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். சில ஆச்சாரியால் சிஷ்யாவுக்கு பண்ணுற உபகாரத்தை சொல்ல மாட்டார். அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் விஷயத்தில் பரமாத்மா இருக்கானே, அவன் என்ன செய்ய போகிறான்னு யாருக்குமே தெரியாது. பக்கத்தில் இருக்கிற பிராட்டிமாவில் கூட தெரியாது. இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொன்னால் நான் தடுக்கவா போகிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதோ, குச்சையில் இருக்க ஐஸ்வர்யத்தை கொடுத்தானே அது சீதா பிராட்டி தெரியுமாண்ணா தெரியாது. அட பிராமணன், எங்கள் ஆத்துக்கார் எங்கிட்ட கூட சொல்ல இவ்வளோ ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கா, எதுவும் அசூயா வரும் அப்படின்னு தனக்கு கூட தெரியாது கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி காம்பீரியம் பெருமாளுக்கு. புண்ணியமான கம்பீர என்ன வற்றாத குளம், கம்பீர புண்ணிய மதுரம், நாத்துனார குளம் இல்லை. அப்படி மமதீத் பவந்தம் கிரீஷ்மே தட்டாகம் சீதமனு பிரவிஷ்டா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு தகுந்தாப்புல குளம் வாய்க்கிறது. அத்வைத சித்தாந்தத்துக்கு 2 குளம், நம்ம சித்தாந்தத்துக்கு 1 குளம். புரிஞ்சுதா? அத்வைத சித்தாந்தம் 2 பிரம்மம் ஒத்துக்கிறாவா, நிர்குண பிரம்மம் ஒன்று, சகுண பிரம்மம் ஒன்று. நிர்குண பிரம்மம் தான் ஃபஸ்ட்டு, சகுண பிரம்மம் செகண்டரி. அது 2த்தையும் குளமாக வர்ணிக்கிறார் பிரபோத சந்திரோதயத்தில். நித்தியம் ஸ்மரன். இது ஏவி கோபாலாச்சார சுவாமி இந்த தேவநாயக பஞ்சாயத்து வியாக்கியானத்தில் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறார். பிரபோத சந்திரோதயம் நித்தியம் ஸ்மரன். முதல்ல பூர்வார்த்தத்தில் சகுண பிரம்மமாகிற குளம், உத்தரார்த்தத்தில் புரியுதோ இல்லை இருக்கும், உத்தரார்த்தத்தில் நிர்குண பிரம்மமாகிற குளம். அவளுக்கு 2ம் வேணும். சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்ணி சித்தசுத்தியை உண்டு பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி இந்த வாக்கியத்தில் பிரம்ம சாட்சா்காரம் வந்து அதுக்கப்புறம் நிர்குண பிரம்ம பாவம், நிர்குண பிரம்ம பிராப்தி இல்லை, நிர்குண பிரம்ம பாவம் சொல்கிறேன். நித்தியம் ஸ்மரன் அதெல்லாம் படி, அது முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த சகுண பிரம்மத்தை உபாசனம் பண்ணாதான் நிர்குண பிரம்ம பாவம் வரும். நித்தியம் ஸ்மரன், அந்த சகுண பிரம்மம் எப்படி இருக்குன்னு கேட்டார். நித்தியம் ஸ்மரன் ஜலத நீளம், மேகஷாமலாம் இருக்கும், ஜலத நீளம் உதாரஹாரம், நாபி வரைக்கும் தொங்கக்கூடியதான ஆபரணங்கள் முத்துக்கள். கேயூர குண்டல கிரீடதரம் ஹரிம்பா, சகுண பிரம்மம் இல்லையா, திருமேனி கலர் திருவாபரணங்கள் இதெல்லாம் சகுண பிரம்மத்தான் உண்டு. நித்தியம் ஸ்மரன் ஜலத நீளம் உதாரஹார கேயூர குண்டல கிரீடதரம் ஹரிம்பா கிரீஷ்மே சுஷீதமிவா ஹிருதம் அஸ்தசோகம், அஸ்தசோகம் பிரம்ம பிரவிஷ்ய பஜ நிர்வர்த்தி ஆத்மனீனாம். அந்த பிரம்மத்மார குளத்தில் போய் நமக்கு சொந்தமாக இருக்க முடியாத ஒரு நிம்மதியை அமைதியை பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இது அஸ்தசோகம் குணமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அடைஞ்சு நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்க முடியாத சாந்தியை இழந்து கிடக்குறீங்களே, அந்த சாந்தியை நீங்கள் பெறுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். சங்கல்ப சூரியன் சுவாமி தேசம் ஒரே குழம்பு வரும், 2 குழம்பு இருந்தால் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். நீங்கள் இமம்மே கங்கை யமுனே சரஸ்வதி அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரார்த்திக்கிறாளே, அவெல்லாம் வராளா? கங்கையை ஆவாகனம் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் வராளன்னு வரதா நினச்சிக்கணும் இல்லையா? என்னத்துக்கு கண்ணுக்கு தெரியாத வராளோ வரலையோ, அவள் வராத வரலாம் அதுக்காக கூட்டுருங்கோ. அதுக்கு எங்கேயாவது ஒரு தூரம் போகணும், கஷ்டம். நம்ம ஹிருதயத்துக்குள்ளே ஒரு குளம் இருக்கே, அந்த குளத்தை தீர்த்தாமல்லாமே ரொம்ப ஆச்சரியமா. கங்கா சேது சரஸ்வதி ரவிசுதா யமுனா, கங்கா சேது சரஸ்வதி ரவிசுதா கோதாவரி நர்மதா துங்கா சோண மருத்விருதா, காவேரி, காவேரி எடுக்கல, அதில் எடுக்கல, மருத்விருதா மருத்விருதா பிரபுதிபிஹி தீர்த்தேஹி அலம் பிரார்த்திதைஹி, அதெல்லாம் நாம் தினம் தினம் பிரார்த்தனை பண்ணி ஆவாகனம் பண்ணி போகிறோம். நித்யா, நான் சொல்கிறேன் குளம் இது கிட்டவே இருக்குது, ரொம்ப தூரம். நித்யாசன்னம், அந்த குளத்துல போனால் சரீரத்தில் தாப்பம் தான் போகுமே தவிர மனசுக்கு தாப்பம் போகாது. டாக்டர்கிட்ட போனால் சில பேர் நம்ம ஹெல்த் நன்னா தான் இருக்குது, உடம்புல ஒரு வியாதியும் இல்லை, ஒரு மனசில் கஷ்டம் இருக்குது, அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சொல்கிறான். அப்படி சில பேர் இருக்கும் இல்லையா, மனஸ்தாபம் சண்டையினால் வருது இல்லை, மனசில் வரக்கூடியதான் தாப்பம், அதை போக்காது அந்த குளங்கள். அசேஷ தாப சமனம், இந்த குளத்துல போனால் பாஷ்யமான தாப்பங்கள், ஆந்தரமான தாப்பங்கள், ஆத்தியாத்மிக ஆதிபௌதி ஆதி தெய்வீகம் சர்வமான தாப்பங்கள். அசேஷ தாப சமனம் நிச்சயச பிராபகம். மற்ற குளத்தில் தீர்த்தாமன்னா மோட்சம் ஒன்று வர, இந்த குளத்தில் தீர்த்தாமன்னா நிச்சயச பிராபகம். கிரீஷ்மே சீதமிவ கிருதம் பகுகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹி. அந்த விவேகனை பற்றி சொல்கிற, அவர் தியானம் பண்ணி அந்த பகவானார குளத்தில் தீர்த்தா மாட்டார்னு பக்கத்தில் இருக்க வர்ணிக்கிறான். அந்த மாதிரி அந்த கிரீஷ்மே சீதமிவ கிருதம் பகுகுணம், அது அஸ்தசோகம்னு சொல்கிறாரு, அது நிர்குணம் இல்லை, பகுகுணம் பிரம்ம பிரவிஷ்டோ முனிஹி. நீராட போதுவீர் போதுவினோ நேரடியீர். ஏன் இதுதான் சுவாபதேசம். சுவாமி தேசிகன் நிக்ஷேப ரக்ஷை, நீங்களாம் நிறைய காலக்ஷேபம்லாம் பண்ணிருக்கோங்க, அதெல்லாம் நீங்களாம் இதை ரசிப்புங்கன்றதுக்காக நான் இங்கே அபூர்வமான பண்டங்கள்லாம் கொண்டு போயிருக்கேன். நல்ல பணம் கொடுத்து வாங்குறவளாக இருந்தால் அபூர்வமான வஸ்துக்கெல்லாம் வருவிப்பா இல்லையா, இது ஒரு கடை தானே, அது ரொம்ப அழகாக சேர்க்கிறாங்க. இந்த குளம் இருக்க, இந்த குளத்துக்கு வழி ரொம்ப சின்ன சுருக்கமான வழி, அது கமகமானு வாசிக்கும், வெட்டி வேரெல்லாம் போட்டால் கமகம் வாசிக்கும் இல்லையா, அந்த மாதிரி குளம் இது. எல்லாரும் இந்த குளத்தில் சில பேர் சில குளத்தில் இறங்கலாம், சில பேர் இறங்கக்கூடாதுலாம் வித்தியாசம் உண்டோ இல்லையோ, சில பேருக்கு சில இல்லை, எல்லாரும் தீர்த்தாமலாம் இது. அது என்ன குளம்? அது சம்சாராத்வகதாகதமஹரா, சம்சார பாதையில் போய் அதில் டிராஃபிக் இருக்கோ இல்லையோ, அதனால் ஏற்பட்ட தாபத்தெலாம் போகக்கூடியது. சம்சாராத்வ நிக்ஷேப ரக்ஷையில் சுவாமி தேசம் சாய்க்கிறேன், சரணாகதியை பற்றி சொல்கிறான்னு. சம்சாராத்வகதாகதமஹரா சர்வாவகாஹ்யா ஸ்வயம், எல்லாருமே போய் குளத்தில் தீர்த்தாமலாம். ஸ்ரீ சம்ஸ்லேஷ சமுல்ல சத்கனரசா, அதுக்கு வெட்டி வேரெலாம் சேர்க்காமல் பக்கத்தில் மகாலட்சுமி கூட இருக்கிறதுனால அது இன்னும் ரொம்ப சீத்தளமாக ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. பெருமாள் கொஞ்சம் கோபம் வந்தாலும் வரும், இவள் அஜ்ஞாத நிகிரகி, அதில் பிராட்டி இருந்தாலே ஜில்லுன்னு இருக்கு பாருங்க. ஸ்ரீ சம்ஸ்லேஷ சமுல்ல சத்கனரசா சீதஸ்தடாகோ மகான். 5 லட்சம் பேரில் 5 கோடி பேர், 50 கோடி பேர் ஒரே சமயத்தில் தீர்த்தாமல். ஏன் நிருசிம்மன் சன்னதியில் சரணாகதி நடக்கிறது, இவெல்லாம் கலப்பணும் சொல்லி வச்சுருந்து 50 ஜத்திக்கு பண்ணுறோம், 30 ஜத்திக்கு பண்ணி கணக்கெல்லாம் தப்பு தரம் எழுதுறானே. ஒரே பிள்ளைக்கு 50 பேர் பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், 50 60 அந்த மாதிரி மடத்தில் தினம் இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். இது பப்ளிசிட்டி கிடையாது இல்லையா. பிள்ளை ஒரே பிள்ளை, பெண்கள் மட்டும் பல பெண்கள். யார் சரணாகத்தாள் இருக்காள, சரணாகத்தாள் பல பேர், சரண்யன் ஒத்தன், மாப்பிள்ளை ஒத்தன், பெண்கள் மணப்பெண்கள் நிறைய பேர்.
சரணாகதி ஒரு கல்யாணம் தானே. தத்தா பிரஜாஹ ஜனகவத்தவ தேசிகேந்திரீஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்தியே சதாம். திருமங்கலம் கட்டினோடனே சுமங்கல் நடுவில் திருமங்கல் பொண்ணு பார்த்து பார்த்துட்டு இருக்கும், இல்லை எடுத்து காமிச்சுட்டு இருக்கும். மத்தியே சதாம், அது மஞ்சள் நூலில் கட்டினா தான் அழகாக இருக்கும், செயினில் போட்டுனா நன்னார. மத்தியே சதாம் மஹித போக விபிருத்தி சுத்தி மாங்கல்ய சூத்திரம் பிப்ரத்தி கிங்கரத்துவம் சாய்க்கிறார். அதனால் சரணாகதி ஒரு கல்யாணம். அந்த கல்யாணம் மடத்தில் தினமே நடக்குது. அதனால் எத்தனையோ பேர் ஆண்கள்லாம் கூட பெண்கள் தானே. அந்த மாதிரி சர்வா அவகாசிய சீதஸ்தகோ மகான். அந்த குளத்துக்கு போகிறது வழி தெரியுமா? நேதிஷ்டேன தவிஷ்டம்னா தூரம், நேதிஷ்டம்னு சொல்லு. நேதிஷ்டேன மகாபதேன கண்டாபதம் எல்லாருமே போகலாம் சரணாகதி மார்க்கம். அந்த குளத்துக்கு போகிறது சரணாகதி போனால் சுலபமாக அந்த குளத்துக்கிட்ட போகலாம். நேதிஷ்டேன மகாபதேன சுகமஹா ஏஷாம் பிரசாதாத் அபூ. ஆனால் அதுக்கு சில பேருடைய பர்மிஷன் தான் போக முடியும். கேட் கீப்பர் ஒருத்தர் உண்டு. ஆதிவன்ச சுவாமி பற்றி அன்னமாச்சாரம் சாய்க்கிற போது ஆதிவன்ச சுவாமி ஒரு குளத்தங்கரில் காவல் இருக்காராம். அவர் பர்மிஷன் இல்லாத அந்த நதிக்கரையில் போகக்கூடாது. எந்த நதினா விரஜா நதிக்கரை. வரவாடிலாம் இப்போ மெட்டல் வச்சுருந்து ஒருத்தர் சோதனை பண்ணி உள்ளே அனுப்பிடுவாள் இல்லையோ, இது அந்த காலத்துலேயே உண்டு. போலியாக இருக்க வளரும் சரணாகதி பண்ணிக்காத வரலாம் மோட்சத்தை சில பேர் போட்டுன்னு போயிடுவோம் இல்லையா. அங்கெல்லாம் முதல் வாசப்படிலாம் ஏமாத்தின்னு உள்ளே போடலாம். அந்த கடைசி கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த பங்கார் வாசப்படி அங்கே தான் மெனப்பிடிச்சு சொல்லுவாங்க வழியில். அங்கே சுவாமி ஆதிவன் சுவாமி அங்கே காவல் காக்குறாருன்னு அன்னமாச்சார் வர்ணிக்கிறார். ராஜரிஷின்னு சொல்கிறார் ஆதிவன் சுவாமி. அந்த விரஜாநதி தாண்டியாச்சும் முன்ன வைகுண்டம் தான் போகணும். அங்கே காவல்காரு முதல்லாரும் சரி போன்னு விட்டுருவா. அங்கே போய் பரீட்சை பண்ணி பார்த்தா இல்லைன்னா தள்ளுன்னு தேச சித்தாந்த ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த மாதிரி ஏஷாம் பிரசாதாத் அபூத். அந்த ஆச்சாரியாவுடைய சீக்கிரம் முடியும்னு பார்த்தா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நேதிஷ்டேன மகாபதேன சுகமா ஏஷாம் பிரசாதாத் அபூத். இந்த ஆச்சாரியோட அனுகிரகத்தினாங்க. தீர்த்தம் தத்திர சுபம் பிரகாஷி. தீர்த்தம்னா பகவானி கிருபை, அது ஆச்சாரியோட கிடையாது. அதுதான் தீர்த்தம். அந்த பகவானி தயதான் தீர்த்தம். அந்த தீர்த்தம் பிராக்டிகல் சம்பந்தத்தால் குளிர்ந்திருக்கு. அந்த கிருபை கிடைக்கணுமான ஆச்சாரியோட அனுகிரகம். ஏஷாம் பிரசாதாத் அபூத் தீர்த்தம் தத்திர சுபம் பிரகாஷிதுனா தேபியோ குருபியோ நமஹ என்று நிக்ஷய பரீட்சையில் நீராட போதுவீர் என்பதற்காக வியாக்கியானம் சுலபமாக சாய்கிறார். யார் பார்த்து கூப்பிடுறார்? அதுதான் மார்கழி திங்கள் சரணாகதி பண்ணுறதுக்கு நாள் வந்துடுத்தோம். மார்கழி இருக்கோ இல்லையோ, மார்கழின்னு சம்ஸ்கிருத்தில் மார்கசீரஷம்னு சொல்லுவாள். தனுர் மாதம்னு சொல்லுவாள். மார்கசீரஷம்னா அது ஒரு அர்த்தம் கிடைக்கிறது, தனுர் மாதம்னா அது ஒரு அர்த்தம் கிடைக்குது. மார்கசீரஷம்னா சீரஷம்னா தலை பிரதானம். மார்க்கங்களுக்குள்ளே பிரதானம் கர்ம ஜான உபாசனஞ்ச சரணம் வஜ்ஜேதி சாவஸ்திதான் சன்மார்கான் அபவர்க்க சாதன விதோ சத்வாரகாத்வாரகான். அந்த பக்தி யோகத்தை காரணம் சரணாகதி ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது இல்லையா. மார்கசீரஷம் அதில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சரணாகதி. அது சரணாகதி ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது. அந்த உபாயங்களுக்குள்ளே டைரக்டான உபாயம் இன்டைரக்டான உபாயம் அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய சரணாகத்தியான மார்கசீரஷம். அதில் பகவான் இருக்க வேண்டிய மார்கோ சம்யக்கு மம ஹனுமதா வர்ணித்தோ தூத் தயோதயஸ்தே. ஹம்ச சந்தேசத்தில் ஹம்ச தூத் அனுப்புகிறார் சீதாதேவியை. அதாவது பெருமாள் ஜீவன் இருக்கிறது வழி சொல்லி அனுப்புகிறார் ஆச்சாரனுக்கு. அந்த ஜீவன் அந்த ஆச்சாரன் ஜீவனுக்கு பெருமாள் இருக்க வழி சொல்கிறேன். பெருமாள் வரல, இந்த ஜீவன் போய் ஆஷ்மா அனுப்புகிறார். அப்போ சரணாகதி 2 மார்க்கும் சொல்லியிருக்கார் ஹனுமன். ஒன்று மேற்கு மலை தொடர்ச்சி வழியாக வரணும், ஒன்று ஸ்ரீரங்கம் அந்த வழியாக போகலாம். அங்கெல்லாம் பশ্চিமோ நித்திய வருஷா நிறைய பக்தி யோகம்னா நிறைய தடங்கள் எல்லாம் வரும். இந்த பக்கம் போனால் சுலபமாக போயிடலாம், சரணாகதி விக்னமே கிடையாதுன்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த மாதிரியாக அந்த மார்கசீரஷம் உபாயங்களுக்குள்ளே தலை சிறந்த உபாயம் சரணாகதி. அதை பண்ண முடியாத சந்தர்ப்பம் கிடைச்சு. சரணாகதி பண்ணால் புத்தி இருந்தால் தான் பண்ண முடியும். சரணாகதி பண்ணுறவங்கெல்லாம் புத்திசாலின்னு ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும். விபீஷணாழ்வான் சரணாகதி பண்ண வரான் இல்லையோ, விபீஷணோ மகாப்ராஜ்யா உடனே மகாப்ராஜ்யம். இந்த மகாப்ராஜ்ய சப்தத்தில் மகாவிஸ்வாசம் சொல்லித்தாயின்னு சுவாமி சாய்கிறார். அதனால் சரணாகதி பண்ணுற பிரகடனில் மகாப்ராஜ்யன்னு பதம் வரும் இல்லையா. அதே போல் மார்கழி மதி நிறைந்த நன்னாளால் அந்த சரணாகதி பண்ணிக்கிறதுன்னா எல்லாருக்கும் வரதானே. அதுக்கு சுகிருத விசேஷம் வேணும். அதுக்கு சாஸ்திர ஞானம் போகாது, சுத்தமான ஞானம் கணிந்த நிலங்கொண்டு பகவானுக்கு ஒரு பிரேம வரணும். அது படிக்காத வாழ்க்கும் வரும், படிக்காதவர்களும் வராது போகணும். சதுசாஸ்திர பண்டிதாலும் சரணாகதி பண்ணிக்காத காலத்தை கழிச்சு விடுறேன். 99.25 வயசு ஊர்துவ சுவாசம் வாங்குறது. பையன் பரமாஸ்திகன், அப்பாவுக்கு சரணாகதி ஆகலை. பையன் அப்பாவை பார்த்து சரணாகதி பண்ணிக்கோன்னா இப்போ என்னடா அவசரம்னு சொல்கிறாங்க. ஊர்துவ சுவாசம் வாங்குறது இப்போ என்ன அவசரம்? சரி சரணாகதி தான் பண்ணிக்கல, திருவஷ்டாட்சரத்தையாவது சொல்லுவேன்னு சொன்னானா பையன். வேணும் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன்னு சொன்னானா. எண்ணி பாருங்க, மொத்தம் எத்தனை எழுத்துல? 8 எழுத்து. இந்த இல்லுக்கெல்லாம் சங்கியை கிடையாது. ஆ மா கில் சொல்லி பார்க்கிறேன் 8 எழுத்து.
திருவஷ்டாட்சம் சொல்லாமல் இல்லையா? பெரியவாச்சான் எழுதுற இரண்டுக்கும் அக்ஷர சாமியம் இருக்க செய்தையும் அவருடைய பாபம் திருவஷ்டாட்சத்தை சொல்ல ஒட்டிட்டில்லை. ஆமாயில் சொல்லிப்பாங்க என்று இத்தையே நெடும்போது சொல்லிக்கொண்டு செத்தான். அதனுக்கே கவல்கின்றேன் என்றார் ஆழ்வார். அந்த மாதிரி அந்த சரணாதி பண்ணிக்கிறது ததாரோக பும்சம் சுகிருத பரிபாகேன மதா. இந்த சரணாதி பண்ணிக்கின்றது அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதே பிரதிபந்தம் இருக்கோ இல்லையா, கல்யாணத்துக்கே புண்ணியம் பண்ணணும், அப்புறம் கொடுத்தன கொடுத்து குழந்தை கொடுத்து அப்புறம் இருக்கட்டும். அந்த மாதிரி உபாய பிராப்திக்கே பிரதிபந்தகமான பாப்பங்கள் இருக்கும். அந்த மாதிரி மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அச்சா உபாயமாச்சு இல்லையா? என்ன பலம்னா பகவத் சம்ஸ்லேஷன் தான். சரணாகதிக்கு பிரயோஜகமான மகா விஸ்வாசம், மகா பிராஜ்யத்தை, அதுக்கடுத்து உடனே பகவத் பிராப்தி சொல்கிறேன். தனுர்மாசத்துக்கு அர்த்தம் தெரியுமா? அதுவும் சரணாகதி தான் சொல்லப்படுது. தனுர்மாசா தனு அது தனுஷி மகா ஆசகான்னு அது காம்பவுண்ட் வேர்டு. தனுஷி மகா ஆசகா ஆஸ்தயத்தி ஆசகா பாவே கஞ்சி ஆசனம் இத்தியர்த்தம். கஸ்ய ஆசனம்? ஆசனம்னா உட்காருதல். வந்து ஆசா உட்கார்ந்துருக்க யாருக்கு? மகா இம்மு பிரசவாந்தம், மகான ஷஷ்டியந்தம். வந்து மகா ஜீவசிய ஆசனம், ஜீவனுடைய உட்கார்தல். ஜீவன் உட்கார்ந்துருக்கான் எங்கே? தனுஷி பானத்தில் தனுஷில் ஜீவன் உட்கார்ந்துருக்கான். இது சரணாகத்தின் தத்துவம். ஓமித்யாத்மானும் இஞ்சீதா ஏதத் வைத்தது. பிரணவத்தை சொல்லி சரணாகதி பண்ணலாம். பிரணவத்தை சொல்லி சரணாகதி, அந்த பிரணவத்தை சொல்லிச்ச இந்த பிரணவத்தை சொல்லி இந்த ஆத்மாவை பெருமாடி பாதார விந்தத்தை செலுத்துகிறோம். இந்த ஜீவன் என்பது ஒரு பானம். பானத்தை லட்சத்தில் செலுத்துமானாக்க வில்லில் வச்சு தானே போடணும், கையால் அடிச்சா போகிற. பானம்னு சொன்னால் வில் வேணும் கையில். அது என்ன? பிரணவம் என்றான வில். அந்த பிரணவம் என்கிறதான வில்லில் ஜீவன் என்ற பானத்தை தொடுத்து பகவான் என்ற லட்சத்தில் அடிக்கணும். அம்பன அருள் வரத நிலையில் அம்பென நான் அமிழ்ந்தேன்னு சாய்க்கணும். அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய பாதார விந்தம் என்றதான லட்சியத்தை நோக்கி இந்த பிரணவம் என்றதான வில்லில் ஜீவன் என்ற ஆத்மாவை வச்சு இந்த பானத்தை வச்சு அடிக்கணும். பிரணவோ தனு ஷரோஷ்யாத்மா பிரம்மத்தல் லட்சியம் உச்சதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் சரவத்தன்மயோபவா. உபனிஷத்து தனுர்மாசம் தான் அது கிடைக்கும். அது சரணாகதி பற்றி சொல்ல. சித்திரகூடத்தில் பெருமாள் எழுதிருக்கார். அந்த சித்திரகூடத்துக்கு பரதன் என்ன பண்ணுறான்? அண்ணா இல்லாத நான் ராஜ்யத்தை ஆள முடியாது, அண்ணாவை போய் காட்டிலே முடிச்சு விட்டி அழைச்சிட்டு பண்ண நாட்டில் இருக்க எல்லா ஜனங்களையும் அழைச்சிட்டு வாத்தியங்களோடையும் சகல பரிஜனங்களோடையும் சேனைகளோடும் பரட்டு போகிறான். கூட பிறந்த தம்பிக்கே பரதன்கிட்ட சந்தேகம் வந்து இந்த பெருமாள்கிட்ட ஒரு ஆசைய பக்தியினாலே பரதன்கிட்ட சந்தேகப்படுறான். சம்பன்னம் ராஜ்யம் இச்சம்ஸ்து ஆவாமந்தும் நசம்சா பரதோபியேதி. அம்மா கிட்ட சொல்லி ராஜ்யத்தை அப்படின்னா என்னைக்காவது உசோடு இருந்தால் மறுபடியும் ராஜ்யத்தை கேட்பானே ராமன், அதுக்காக வதம் பண்ணணும். நம்ம 2 பேரும் வதம் பண்ணுறதுக்காக வரான். அதில் அக்னிம் சம்சயம் ஆரியா, அக்னிலாம் அனுப்பிச்சிடும், நாம் இருக்கணும் தெரியக்கூடாது. பரதஸ்ய வதய தோஷம் நாகம் பசியாமி ராகவ. பரதன் வதம் பண்ணால் கூட கொஞ்சம் கூட தோஷமே கிடையாதுன்னு சொல்கிறான். ஏண்டா வரேன்னா எப்படா நீ தெரிஞ்சு கையில் பெரிய வில்லு பானங்களாம் எடுத்து வரான் அப்படின்னு. என்ன சொல்லு அப்படின்னு மகேஸ்வாசே மகாபிராஜ்யே பரதே ஸ்வயமாகத்தே அவன் சொல்கிறான். பெருமாள் பார்த்த சிரிச்சுட்டு இருந்த பரதன் நம்ம அடிக்க வரான். அப்போது அவனே கையில் பானங்களாம் அடிக்கொண்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு பழமொழி. அவன் மகா சாது, அவனே நம்மளோட வில்லு எடுத்து வந்துட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிமத்திர தனுஷா காரியம் அசினாவா சஜர்மனா. கையில் கத்தி எடுத்து என்ன முடியும்? சுவாபதேசார்த்தம் ரொம்ப அழகாக பண்ணுற. முட்டாளே, உன் கண்ணுக்கு அந்த வில்லும் பானம் தான் தெரியுது, தாத்பரியார்த்தம் உனக்கு தெரியல. என்கிட்ட சரணாதி பண்ணுறதுக்கு வரான்டா. அது பிரணவம் என்ன மோட்சார்த்தமாக இல்லை, பட்டாபிஷேகத்தாக பண்ணுறது சரணாகதி. மகேஸ்வாசே மகாபிராஜ்யே தனுஷ் மகாபிராஜ்யம் விபீஷணம் மகாபிராஜ்யம். சரணாகதி பண்ணுறது மகாபிராஜ்யம் வரும். மகாபிராஜ்யம் பதம் போட்டேன். மற்ற பேர்லாம் முரட்டுத்தனம் இருந்தால் போகிறோம். சரணாகதி பண்ணால் புத்திசாலித்தனம். வெறும் வில்லில் பானத்தை வச்சு கண்முடுத்தணும் அடிக்கிறது முரட்டுத்தனம் இருந்தால் போகிறோம். அது புத்தி வேண்டாம் இல்லையா? இவன் புத்தி உள்ளவனாக இருக்கிறதுனால மதி நிறைந்தவனாக இருக்கிறதுனால இவன் சரணாகதி பண்ண வரான்டா. அது தெரியாது நம்ம வதம் பண்ணுறான்னு சொல்லின்னு அப்புறம் சேர்ந்தாவில் போர்க்கோலம் பொருந்த நோக்கனான்னு கம்பராமட்டில் இவனெல்லாம் சண்டை போடுறது வந்திருக்கான். அவன் துவண்டு கீழே விழுந்துட்டான். போர்க்கோலும் பொருந்த நோக்கனா பாடுறா. இவனை சண்டைக்கு வந்ததான்னு சொன்னீடா. எப்படா இருக்கான்னு துவண்ட மேனியன் தொழுத கையன் தலையில் வைத்த கையன் அப்படி துவண்டு கீழே விழுந்துட்டான். அப்படி பிரயாசம் பண்ணுற. அந்த மாதிரியாக அந்த சரணாகத்தான் ரொம்ப முக்கியம். யாரை பார்த்து சொல்கிறார்? சீர்மல்கும் ஐப்பாடி செல்வச் சிறுமீராள். அதுவும் எப்படிப்பட்ட ஊரில் இருக்குது தெரியுமா? இந்த பூலோகத்தில் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தால் கூட இவ்வளோ ரசம் கிடைக்காது. மற்ற இடத்துல இருந்தால் கூட இந்த மாதிரி ரசங்கள்லாம் கிடைக்காது. இந்த இடத்துல இந்த மாதிரி ரசம் கிடைக்காது. பூலோகத்துக்கு அவ்வளோ மகிமையானது உண்டு. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க பெருமாள்லாம் அவ்வளோ ரசானுபவம் கிடையாது.
அர்ச்சையில் இருக்க ஈடுபாடெல்லாம் இங்கே தான் இருக்கும். வையத்து வாழ்வீரால் சொல்கிறா பாருங்க. சுவாமி தேசிகன் விரக்தாகிரேசரர். ஆழ்வாரெல்லாம் கூட பூலோக வாழ்க்கையை வேண்டான்னு தான் சொல்கிறார். வேண்டே நீ மனை வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்கிறார் இல்லையா. சுவாமி தேசிகன் இன்னொரு 100 ஆண்டு இரும் நான் பிரார்த்திக்கணும் இல்லையா. அவர் 100 ஆண்டு வாழ்ந்தவர், இன்னொரு 100 ஆண்டு வாழணும் பிரார்த்திக்கிறார், சுவாமியை பிரார்த்திக்கிறார். இதுக்கான அர்ச்சாவதாரத்தில் பெருமாளை சேவிக்கிட்டு. அதனால் அந்த கிருஷ்ணனுடைய அனுபவம், இந்த கிருஷ்ணனே வைகுண்டநாதனாக இருந்தால் அங்கே ரசம் கிடையாது. இந்த கிருஷ்ணனை மதுரைக்கு போனால் அவ்வளோ ரசம் கிடையாது. இந்த கிருஷ்ணன் ஆயர்பாடு ரீச்சு சேவிக்கணும். அக்குருக்கு அந்த சேவை கிடைச்சது வருங்க. அந்த மாதிரி நந்தகோபுரத்தை சேவிக்கணும். என்னன்னா புழுதி அழிந்த பொன்மேனி, ஒத்தரோட சிபாரிசு வேண்டாம், காவல்காரன்னு சொல்லி போக வேண்டாம். அப்படியே மாடு மேய்ச்சிண்டு இந்த நிச்சயதார்த்த பொன் பார்க்கு தான் போனால் சில பையன்கள் என்ன பண்ணால் முன்னாடி அறிவிக்க வேண்டாம்னு. ஏன்னா மேக்கப்புக்கு பண்ணுறோன்னா எல்லோரும் மயங்கி போடுவான். அதுக்காக ஒத்தருக்கும் தெரிவிக்காத திடீர்னு போய் சேருவான். அந்த பொண்ணு பாவம் 6 ரூபாய் குக்கிராமம் கந்த பாவாடி உடுத்திண்டு ஒரு கந்த மேலாக்க போட்டுண்டு அது கணைக்காலுக்கு மேல் இருக்கும் அந்த பாவாடை, கையில் தொடர்பு திறந்து வாசல் பெருக்கிட்டு இருக்கும், தலையெல்லாம் பரண்டிருக்கும். அப்போவும் பார்ப்பா. சில பெண்கள் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா, அது பார்த்துட்டு உடனே எஸ் விடுவான். முன்னாடி தெரிவிச்சா என்னன்னா அலங்காரங்கள்லாம் நிறைய பண்ணிப்பா இல்லையா, அது பார்த்தா எல்லாம் கருப்பெல்லாம் கூட சோப்பா மாறி போடும். அப்புறம் பார்த்தா கொடுத்துட்டு மணிச்சு தான் தெரியும். அந்த மாதிரி போக மாட்டேன். அந்த மாதிரி கிருஷ்ணனை நேச்சுரலாக சேவிக்கணும்னா நந்தகோபுரத்தை தான் சேவிக்கணும். சீர்மல்கும் ஐப்பாடி செல்வச் சிறுமீதாள் இடக்கி வழக்கி அறியாதார் வதிக்குமூர். அது தொடர் வியாக்கியானம் சொல்லுவார். இடக்கி வழக்கி அறியாதார் வதிக்குமூர், தம்பி தீம்புக்கு தமையன் பெருந்தலில் நிற்கும் ஊர், குணங்கண்டு உகக்காதே தீம்பு கண்டு உகப்பார் இருக்கிற ஊர், பரமபதம் போலே தேகாந்தர பரிகிரகம் பண்ண வேண்டாதபடி இந்த சரீரத்தோடே செல்ல வேண்டும் ஊர், கண்டதுக்கு மேற்பட அறியாமையாலே நாஸ்திகர் இல்லாத ஊர். ஏன் பரமாத்மா வேற பார்த்தாச்சு, நாஸ்திகனே கிடையாது ஒருத்தனம். அது ரொம்ப அழகா சொல்றாரு இன்னொரு இடத்துல. யுக்தியாபாசம் கொண்டு பதகம் பேசுவார் இல்லாத ஊர். பதகம்னா பதக பரம்பரைன்னு ஸ்ரீபாஷ்யாதில் சுதப்பிரகாசில் ததர்த்த விசாரஸ்து பதகம்னா இந்த பதக்கம் இருக்க பெரிய பதக்கம் சின்ன பதக்கம் அடுக்கடுக்காக இருக்கும். அந்த மாதிரி யுக்தியில் மேலே மேலே பண்ணிட்டு ஈஸ்வரனே உண்டுன்றது ஒருத்தன் இல்லைன்றது இப்படிலாம் உண்டு இல்லையா. அதுக்கெல்லாம் பேச்சு அங்கே கிடையவே இல்லை. மதுரையில் நாஸ்திகால் இருக்கா. நந்தகோபுரத்தை பற்றி சொன்னார். மதுரையில் பாருங்க, அங்கே ஒரு தூஷ்ணன் பழைய எடுத்து மசூதி கட்டிருக்கான். அதே 8 கிலோமீட்டர் தானே. நந்தகோபுரத்து என்ன வர சொல்லுங்க, அந்த தூஷ்ணன் நந்தகோபுரத்துக்கு வரமாட்டான். நந்தகோபுரத்து ஒரு மசூதி கிடையாது. ஏன்னா உழவு கோலால் அடித்து கொண்டு போவேன். அந்த மாதிரியா நாஸ்திகெல்லாம் புகாத ஊர் அது. நிறைய தம்பி தீம்புக்கு தமையன் பெருங்கலில் நிற்கும் ஊர். தம்பி தப்புனா அதை கண்டிக்கிற தசை அயோத்தியில். இங்கே தம்பி தப்புனா அவன் பண்ணது கரெக்டு தானே, எவரோ ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டான், அவன் பண்ணது என்ன தப்பு அப்படின்னு தம்பி அவன் சமாதானம் பண்ணுறதானு. ஏன் இல்லை ருக்மிணி கல்யாணத்துக்கு தன் அண்ணாவை கூப்பிடாத பட்டு விடானே, உடனே சதுரங்க சமாயுக்தான் பாத்து ஸ்னேக பரிப்புத்தானே. இந்த மாதிரி இன்னொரு தமையன் தம்பி கூப்பிடாத பட்டு விட்டான்னாக்க கல்யாணத்துக்கு கடக்கிறான், கூப்பிடாத பட்டு விடான், முகத்தில் முடிக்கலாமான்னு இவன் எங்கேயாவது காசிக்கு பட்டு விடுவான் இல்லையா. அது பைத்தியம், அது கலாட்டா கல்யாணமாச்சே. யுத்தத்தில் நிறைய ஒரு வேலை இந்த மாதிரி சொல்லாத போயிட்டாருன்னு 4 சைனத்தை விட்டு இவன் பட்டு போகிறான். அவர் போய் நீ ஏண்டா இப்போ முன்பின் தெரியாது பொண்ணை கல்யாணம் பண்ணியாலும் கேட்கல, நான் சப்போர்ட் இருக்கேன்டார். அந்த மாதிரி ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணார். நராம பரதாராண்டி சக்ஷுர்பியாகவி பசதி என்று குணம் கேட்டு உகக்கு ஊர் இல்லை. அந்த ராமாவதாரத்தில் எங்கள் ராமன் எப்படிப்பட்டதுதான், அசலாவுடைய பெண்கள் அசலார் பெண்களை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான், அப்படிப்பட்டதுன்னு சொல்லி ராமனை கொண்டாடுவார். இங்கே இருந்துவான் எங்கள் கண்ணனுக்கு வசப்படாத பெண்களே கிடையாது. இது ஒரு மகிமை வந்து. வண்ணக்கருங்குழல் ஆட்சியர் அலர் சூற்றிட, எங்கே போனாலும் கண்ணனை வெய்யாத வேலையே கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணான்னு சொல்லுவார். சொல்லிட்டு மறுபடியும் அந்த கண்ணங்கிட்டே போயிருக்குங்களே எல்லாம். ரோஷம் இருந்தால் அந்த கண்ணன் முதல்ல பிடிக்க. வண்ணக்கருங்குழல் ஆட்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி, கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டேனாகிலும் எண்ணற்கரியான் இமையோர்க்கும் காண்ஷாலே. அதை திருமங்கியாழ்வார் செய்கிறார். அப்படி பரியாசம் பண்ணால் கூட தேவதைகளுக்கெல்லாம் சாருபோமனாச்சே அப்படின்னு அது ஒரு குணமாக சொல்கிறார். இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான செல்வச் சிறுமீர்கள் ஊராரெல்லாம் கொண்டாடும்படியாக அப்படிப்பட்டதான பக்தி உண்டு. அது மாதிரி நம்ம எல்லாம் பற்றி சொல்லிச்சு, நார்ஹந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கோட்டிட்டு அஹோதி தன்யா பிரஜகோ ரமண்யா தன்யாமிருத்தம் பீத்தம் அதைவத்தே முதான்னு ரிஷிகள் பிரம்மாதிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அஹோபாகியம் நந்தகோப பிரஜோகசம் அப்படின்றதா சொல்லி அந்த நந்தஸ்திரிகள்லாம் அந்த கண்ணன்கிட்ட ஈடுபட்டதுனால அவனை எல்லாரும் கொண்டாடுறா இல்லையா. அதுவே சரணாகதி பண்ணவர்களே, அதாவது சரணாகதி பண்ணால் பெருமாள் அவனுக்கு வசமாயிடலாம். அதே போல் நந்தகோபுரத்தில் அந்த பரமாத்மா என்ன பண்ணான்னா அவளுக்கு வசமாக போயிட்டான். அதில் நந்தகோபுரத்தில் பிரபன்னாள் ஸ்தானத்தில்
வைராக்கிய விஜிதஸ்வாந்தா பிரபத்தி விஜிதேஸ்வரான்னு சொல்லலையோ, அந்த மாதிரி பூர்வப்பட சுகிருதத்தினாலே வசீகாரம் பண்ணிருக்கார். நான் பெருமாடி சரணாத்தி பண்ணிட்டேன், இங்கே உட்கார், அங்கே போகாதே, இங்கே நில் அப்படின்னு தான் கட்டி பிடிச்சி அவனை வேலை வாங்கலாம். அவ்வளோ சுலபமான ஒரு உபாயம் நம்மக்கிட்ட இருந்துச்சே. அந்த உபாயத்தை அனுஷ்டிக்காமல் அநேக பேர் சரணாத்தி பண்ணிக்காமல் ஆத்மாபகாரம் பண்ணி பெரிய திறன்களாக இருக்காளே, அதான் ஆச்சரியம் இல்லையா? அந்த மாதிரியாக அழகாக சாய்க்கிற அப்படிப்பட்ட ஊரெல்லாம் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியது அது. அப்படி அதாவது அதிகாரிகளை பற்றி சொல், விலக்ஷண அதிகாரிகள், மோட்சாதிகாரிகளை பற்றி சொல்கிறாருங்க. அப்படிப்பட்ட செல்வ சிறுமீர்கள் பூர்வேர் கொடுந்தன் நந்தகோபன் ஆச்சாரியை கொடுந்தொழில்னு ஆச்சாரியை பற்றி சொல்கிறார். ஏன்னா அந்த சிஷ்ட ஸ்காலித்தியை சாசிதாரம் தப்பு பண்ணானேயால் கட்டாயம் அவளை கண்டிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிக்கிற கோஷ்டியை சேர்ந்தோ ஆச்சாரியர். சுவாமி எம்பெருமானார் எழுந்துள்ளது அகோபில் மட்டம் மாதிரி தினம் 1000 பேருக்கு பிரசாதம் அங்கே போட்டுருவார். ஆனால் சாஸ்திர பிராமண போஜனம் நடக்கும். கிடாம்பி ஆச்சாரனால பெரிய தூக்கு சீட்டெலாம் எடுத்து சாய்க்க முடியாது. ஆனாலும் கைங்கறி பண்ணும். அதுக்காக சுலபமான கைங்கரி தீர்த்த கைங்கரி. சில பேர் நெய் எடுத்துட்டு நான் தயார் முழுக்க அது ரொம்ப சுலபமானது இல்லையோ, அந்த மாதிரி எடுத்துப்பா. அப்போ தீர்த்த கைங்கரி பண்ணிருக்கார். ஒத்தரே தீர்த்த சாய்த்தாலும் இடுப்பு வலி இருக்குது. ஒரு சமயம் என்ன பண்ணால் அந்த ஷவருக்கு எதிராக ஒரு கோஷ்டி, அந்த ஷவத்தில் சார்ந்துட்டு அங்கே ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு தீர்த்தம் சாய்ச்சிருந்தார். அதை ஸ்ரீபாஷிகார் கட்டாட்சிட்டார். அங்கேருந்து ஓடி வந்து வலக்கையில் இருக்கிற திருத்தனத்தை இடக்கையில் வாழ்ந்து அந்த கையால் வலக்கையால் ஓங்கி முதுகில் ஒரு அறிஞ்சாரான். நான் என்ன தப்பு பண்ணேன், அடியன் என்ன தப்பு செய்தேன், எதுக்காக இப்படி சிக்ஷை இருந்தான்? ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு தீர்த்தம் பரிமாறான்றோம் என்ற எண்ணம் இல்லையே உமக்கு? என்ன இப்படி சவுத்தில் காலை உதச்சிந்து முதுகில் சாஞ்சினா அவைக்கியோடைய அந்த மாதிரி பேசி சாய்ப்பா. நீர் பகவான் மட்டுமில்லை, பாகவதாலும் நீர் பார்த்தம் தெரியலையா? இந்த பாகவத பார்த்தம் கொலையும்படியே ஆச்சேன்னு சொன்னாராம். இந்த காலத்து சிஷ்டனாக இருந்தால் இந்த சின்ன தப்பு இவ்வளோ பெரிய ஆடிச்சா அந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு போடுவான். அவர் என்ன பண்ணார்? பணிமானும் பிழையாமே அடியேனை பணிகொண்ட பாகவதாளுக்கு பரதந்திரனா இருக்க ஜென்மத்தை நான் மறந்து சுதந்திரம் நினைக்கிற போது அந்த சுபாவத்தை உணர்த்தி நான் ஆட்கொண்ட பெருமாளேன்னு பாஷிகாரர் சேவிச்சாராம். அதாவது சின்ன தப்புக்கு எவ்வளோ பெரிய ஆரே வேதாத்தியம் சரியாக ஒரு குட்டுவா கடைசி வரைக்கும் அந்த குட்டுலேன்னா இந்த கனம் வந்துடாதுவா. அந்த மாதிரி கொடுந்தொழில் பூர்வேர் கொடுந்தொழில். நந்தகோபன் குமரன் ஆச்சாரியன். நந்தன் கோபன் பிரம்மானுபவம் பண்ணி ஆனந்தப்படுறான், சம்பிரதாயத்தை காப்பாற்றுவா. ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அதாவது மந்திரம் ஆச்சாரியா பிதா மந்திரோ மாதா குரு பிதா, அந்த மந்திரத்திலே பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடியவன். மந்திரத்தில் சகல கல்யாண குணம் தோணும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நமக்கு பறை தருவான். அதில் அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் வாழ்த்தியல் மறவாது வாழ்த்தியல் வாழலாம் சாய்க்கிறாப்புல திருவஷ்டாட்சரத்தை கொண்டு பெருமாள் செய்யணும். சிலத்துக்கெல்லாம் சொல்லுவார், காஃபின்னா எச்ச பண்ணி சாப்பிடணும். ஏன் சுவாமி காஃபி எச்ச பண்ணி சாப்பிடணும்னா? உங்களுக்கு என்ன தெரியும்? எச்ச பண்ணி தான் டேஸ்ட்டுன்னார். அது சாப்பிடுச்சு அப்படி தான் சாப்பிடணும். இட்லியை ஸ்பூனால் சாப்பிடணும் அப்படின்னு அவ வச்சுருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஒன்று ஒரு பிரகாரம் உண்டு. அந்த மாதிரியா பெருமாளை சேவிக்கிறதா இருந்தால் அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை வேதாந்தங்களில் பொதிந்திருக்கிறான் எம்பெருமான். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த பிராமணானாம் தனம் வேதான்னு பிராமணனுக்கு தனமாக இருக்கக்கூடாது. அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரம் நமந்திரோ அஷ்டாட்சராத்மகா. நம்ம நாராயணனே பெருமாள் தோல் நன்மை தீமைகள் ஒன்றும் அறிய நமோ நாராயணா என்று வித்தோல்ல. அந்த மாதிரி மந்திரத்தால் மறவாது வாழ்த்தியல் வாழலாம் மடந்தஞ்சேன்னு செய்ய. அந்த மாதிரி திருவஷ்டாட்சரத்தை சொல்லி அதில் எம்பெருமான கல்யாண குணங்களெல்லாம் அனுபவிக்கும். நமக்கு ரட்சிக்கணும். நமக்கு யார் உபாயத்தை தந்து உபாயமாக தந்து சாத்தியோபாயத்தை கொடுத்து சுத்தோபாயம் நின்று நம்ம ரட்சிக்கணும் யார் தெரியுமா? நாராயணன். நாராயணன் நம்ம ரட்சிக்கிறான். இதில் ரொம்ப ரசமான விஷயம். சுவாமி தேசிகன் சாரசாரம் இதான் வியாக்கியாந்த சார். ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த காலேஜ் வெளியூர் இருக்கு, ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல்னால் அது வார்டன் யாரோ தெரியல, வயசான பொண்ணு, அழகான பொண்ணு. அந்த பொண்ணை தனியாக விட்டுருந்தா ஹாஸ்டலில் சேர்த்தா என்ன தீங்கு வருமோ, தாயாவது தாப்பன பயமாக இருக்கும் இல்லையோ, பந்துக்கெல்லாம் பயமாக இருக்கும் இல்லையோ. அந்த பொண்ணுக்கு தகப்பனாரே வார்டனா இருக்கான்ட்டா சந்தேகமில்லா அம்மா சேர்ப்பா இல்லையா? ரட்சிக்கிறது யாருங்க? தகப்பன். தகப்பனே ரட்சிச்சதானாக்க அந்த பொண்ணை பற்றி சந்தேகமே வராது, அவனை பற்றி சந்தேகம் வராது இல்லையா? அதே போல் நாராயணனே. நாராயணா நரஹா நரா ஜாத்தாரி தத்வானி. நமக்கெல்லாம் நம்ம படைச்சவன் காரணபூதன். அந்த காரணபூதனான எம்பெருமானே நமக்கு பறை கொடுக்குறான், உபாயமாக இருக்கிறான்னு சொன்னால் காரணபூதனான எம்பெருமானே நமக்கு ரட்சிக்கிறான். இது பிதாவுடைய ரட்சணத்துவம், பிதாவுடைய ரட்சகத்துவம் போலே விஸ்வசனீயதமம். அது பிதா ரட்சகன் பிதாவே ஆயிட்டான்னாங்க. அதான் இந்த கதை. ஒரு தகப்பன் இல்லை பையனை வாத்து தகப்பன், ஒரு பையனுக்கு அப்பாவே வாட்டினா இருக்கார்,
அந்த பையன் கெட்டு போகிறத அவர் விரும்ப மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி தாராளமாக பசங்களை கொண்டு சேர்க்கலாம். அதில் பிதாவுடைய ரட்சகத்துவம் போலே விஸ்வசனீய தவம். அடுத்தாப்புல பாருங்க, நாராயணாய அவனுக்கே நான், அவன் சேஷி. அந்த பகவானே காரணம், காரணம் என்ற ஹாஸ்பிட்டலையும் பார்க்கலாம். சர்வசேஷி, நாம் பண்ணுற கைங்கெல்லாம் எடுத்துக்கிறவன். அந்த சர்வசேஷி என்ற ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம் இல்லையா? காரணம் என்ற ஆஸ்பெக்டில் பார்த்து காரணபூதனான எம்பெருமான் ரட்சிக்கிறான்னு சொன்னால் அது நமக்கு பரம போக்கியமாக இருக்குது, ஹிருத்திவாதம். அடுத்தாப்புல அவனே சேஷி. சேஷின்னா நாம் பண்ணுற கைங்கரியம்னா சந்தோஷமாக எடுத்துக்கிறவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் ரட்சகன்னு சொன்னால் அதுக்கு என்ன உதாரணம்? பதியே வைத்தியனானா போல ஹிருத்தியதவமா. ஹாஸ்பிட்டலில் பெரிய மேஜர் ஆப்ரேஷன் ஒரு பெண்ணுக்கு பண்ணணும். அதுக்கு யாருமே லேடிஸ் அந்த மாதிரி சர்ஜன்கள் கிடையாது, ஆண்கள் தான் பண்ணியாகணும். வயசு வந்த பொண்ணு. இந்த பொண்ணை ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து, அதுவும் ஆப்ரேஷன் மேஜரான ஆப்ரேஷன் பண்ண முடியாது இருந்ததுன்னா, ஐயோ அவன் அந்த பொண்ணை ஏதாவது தப்பு பண்ணிட்டு போகிறானேன்னு பயம் இருக்கும் இல்லையா? அவனுக்கு அது யோசனை மட்டும் தான் செய்வார். அந்த சர்ஜன் இருக்கானே, அவன் பர்த்தாவாக ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்துடுத்து, ஆப்ரேஷன் பண்ண, அவன் ஆத்துக்காரே சர்ஜனாக வந்துட்டாங்க, பயமே இல்லாமல் இருப்பாரு. அது ஹிருத்தியத்தவம். என்ன ஹிருத்தியத்தவம்? அது விஸ்வசனீயத்தவம், இது ஹிருத்தியத்தவம். அதாவது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போது எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாலே சாதாரண டாக்டராக இருந்தால் கேஸு விபரீதமாக போடுதா, நான் என்ன சார் பண்ணுறது? நடுவில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போடுவான். நான் ஆப்ரேஷன் பண்ணாச்சு, இதுக்கு நான் கேரண்டி இல்லை, போயிட்டா அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு போடுவான். சார் போச்சு கொடுத்துக்கு போட்டுக்கணும். அவனுக்கு என்ன பொழைச்சா தேவையில்லை, பொழைக்காமல் போடுறது. இன்னொருத்தனாக இருந்தா, ஆத்துக்காரராக இருந்தால் இந்த பொண்ணோட நான் அதே கொடுத்தனம் பண்ணு ஆசைப்பட்டுருக்கேன், இந்த பொண்ணு நல்லா பொழைச்சி எழுந்து என்னோட கொடுத்தனம் பண்ணி என்னோட ஆனந்தத்தில் அனுபவிக்கணும்னு ஆசையோடு தான் வைத்தியம் பண்ணுவான். அப்போ இந்த பொண்ணு பொழைச்சி எழுந்துக்கிறது பொண்ணுக்காக இல்லை, தனக்காகத்தானே. அதான் ஹிருத்தியதவம். அதில் நாராயணனே காரணபூதனான எம்பெருமானே நமக்கு ரக்ஷகன், பிதா ரக்ஷகனாமா போலே விஸ்வசனீயத்தவன், நாராயணனே பறை தருவான், சர்வசேஷியான எம்பெருமானே நமக்கு ரக்ஷகன், பதி வைத்தியநாமா போலே. புரியுறது இல்லையா? அது சார் இப்படியெல்லாம் நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனுக்கு ஆச்சாரியால பேச்சு பாரோர் போல படிந்தார், சரணாதி பண்ணி லோகம்லாம் கொண்டாடணும். சுவாபதேசம்.